அதிகாரம், ரோமருக்கு நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் பார்ப்போம். ரோமர் 12 ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் பார்ப்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. தருமையான ஞாயிற்றுக்கிழமையின் காலைகளிலும் உங்களோடு கூட புதிய சிருஷ்டிகள், யூ ஆர் நியூ கிரியேஷன் என்கிற தலைப்பின் கீழே உங்களோடு கூட நான் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டு வருகிறேன். அதில் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டு வருகிற காரியம், புதிய சிருஷ்டியாய் இருப்பவர்கள் அவர்களுக்கு உண்டாயிருக்க வேண்டிய புதிய காரியங்கள் அல்லது மாற்றங்கள் என்ன என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். காரணம், கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்து வருவது. வாக்கிங் இன் த ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவை அல்லது அவருடைய அடிச்சுவடுகளை அல்லது அவருடைய மாதிரிகளை பின்பற்றி நடப்பதே கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்தவர்களை பார்த்தோ அல்லது மற்ற ஊழியக்காரர்களை பார்த்து நடக்கிற வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. சரியான கிறிஸ்துவ வாழ்க்கை எது? தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை, அதில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம், அதை பின்பற்றி நடப்பதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையாக இருக்க முடியும். அந்த வாழ்க்கை குறித்து பவுல் போதிக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று போதிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் புதிய மனுஷன். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் பழையவைகள் எல்லாம் ஒழிக்கப்பட்டு எல்லாம் புதிதாய் மாறி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்ப புதுசா என்னென்னலாம் இருக்குது அவனுக்குள்ள? நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவன், எனக்குள்ள ரட்சிப்பு இருக்கிறது, எனக்குள்ளே மனம் திரும்புதல் இருக்கிறது என்றால் எனக்குள்ள இருக்க வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை அறிந்து கொண்டால்தான் நாம் அதன்படி வாழ முடியும், அதன்படி நம்ம செயல்பட முடியும். அப்ப என்ன எனக்குள் உண்டா இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ரோமர் 12:1 நம்ம கவனிக்கிறோங்க. 1வது வசனத்தை பார்க்கிறோம். 2வது வசனம் மனம் மாற்றத்தை குறித்து பேசுகிறாங்க. 1வது வசனம் எது சொல்லுகிறது? இஃப் யூ நாட் ஆஃபரிங் யுவர் பாடி, உங்களுடைய சரீரத்தை நீங்கள் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் உங்களால் புது சிருஷ்டியாய் மாறவே முடியாது. 2வது வசனத்துக்கு போக முடியாது. அதனால தான் 1வது வசனத்தை அப்படி கொடுக்குறாரு. உங்கள் சரீரங்களை ஜீவனுள்ள பலிகளாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன் என்றார். உங்கள் சரீரங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்காம நீங்கள் புது சிருஷ்டிகளாய் அல்லது புதிய மனம் உள்ளவர்களாய், புதிய எண்ணம் உள்ளவர்களாய், புதிய சிந்தை உள்ளவர்களாய் மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை என்றார். சரி, இந்த சரீரத்தை ஒப்பு கொடுப்பதுனா என்னன்றது அங்கே பெரிய கேள்வி. சரீரத்தை ஒப்பு கொடுப்பது என்றால் என்ன? என கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சரீர மாற்றம் அல்ல. சரீர மாற்றம் இருக்கிறது. அது எப்பன்னா இயேசு கிறிஸ்துவின் வருகை எப்ப நடக்க வேண்டிய காரியம் அது சரீர மாற்றம் என்பது. மற்ற எந்த விதத்திலும் சரீர மாற்றத்தை பற்றி சத்திய வசனம் எந்த இடத்துலையும் போதிக்கல. உங்களுக்கு 5 வயசு குறைஞ்சிரும்னு எங்கேயும் போதிக்கல. உங்களுக்கு நீங்கள் 60 வயசுல இருந்து திடீர்னு ஒரு 10 வயசா மாறிடுவீங்கன்னு எங்குமே சொல்லலை. 60 வயசுனா 60 வயசு தான். ஆனால் பலன் ஒன்று இருக்குது, அதில் அதை போதிக்கிறார். வாழ வயது உள்ள பலனை போடுறார், கழுகை போல பலன் கொண்டுன்றார். இதெல்லாம் இருக்குது, அது வேற. 60 வயசுலையும் அதனால ஏசியில் ரொம்ப தெளிவாக சொல்றாங்க, இளைஞர்களும் இளைப்படைவார்கள், ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்துன்றார். ஏனென்றால் இந்த பலன் என்பது இளைஞனா இருக்கிறதுனால அல்லது இருப்பதனால இருக்கிற பலன் அல்ல. இது கர்த்தருக்குள் இருப்பதனால 60லையும் சரி, 70லையும் சரி, 90லையும் சரி, அல்ல 20லையும் சரி, கர்த்தரால் வருகிற பலன், கர்த்தருக்குள் வருகிற பலன், அந்த பலனால் வாழ்வது. ஆனா வேற எந்த இடத்துலையும் பாருங்க, சரீர மாற்றத்தை குறித்து வேதம் எந்த இடத்தையும் போதிக்கல. கிறிஸ்துவ மதம் அதை போதிக்கிறது, கிறிஸ்துவ மதவாதிகள் அதை போதிக்கிறாங்க, கிறிஸ்துவ போதகர்கள் அதை போதிக்கிறாங்க, கிறிஸ்துவ டினாமினேஷன்ஸ் அதை போதிக்குது. எதை போதிக்குது? உங்க தலைமுடியிலிருந்து ஆரம்பிப்பாங்க. உங்கள் முடி இப்படி இருக்க வேண்டும், முக்காடிட வேண்டும், காதில் இருக்கிறதை கழட்ட வேண்டும், கழுத்து இருக்கிறதை மாட்ட வேண்டும், அதை அப்புறப்படுத்த வேண்டும், இதை எடுக்க வேண்டும். இந்த சரீர மாற்றம் என்பது இது தேவனால் வந்த மாற்றம் இல்லை, யாரால் ஏற்படுகிற மாற்றம் அல்லது. அவருக்கு அந்த வேலை கிடையாது. அவர் அதுதான் பலமுறை என் லாங்குவேஜை சொல்லுவேன், ஆண்டவர் எந்த பியூட்டி பார்லரும் வச்சிடல, ஆண்டவர் தலைமுடியை சரி பண்ணுறதுக்கு பார்பரும் கிடையாது. ஹலோ, புரியுதுங்களா உங்களுக்கு? அவர் அந்த அளவுக்கு சீப்பாலாம் கொண்டு போகாதீங்க.
ரோமர் 12:2 கொண்டு வரார். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள்டார். நகை எடுத்ததுனால பார்க்க பெண்டிகாஸ்டல் மாதிரி இருக்கிறாங்க, தேவையில்லை. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? நகை எடுத்ததுனால எப்படி இருக்கிறாங்களா இவங்க அடையாளம், அதெல்லாம் பெண்டிகாஸ்டல் மாதிரியே இருக்கிறாங்க. நான் வெளியெல்லாம் பார்த்துருக்குறேன், இந்த மதவாதிகள் ரொம்ப வெறி பிடிச்சிட்டு போய் திரிவாங்க கிறிஸ்தவங்க. கிறிஸ்தவர்கள் மாதிரி தெரிஞ்சிருச்சுன்னா அப்படியே அந்யோன்யமாக ஐக்கியமாக போய் பிரேசலாட் சொல்லி அப்படியே பழகி ஒட்டி உறவாடுவாங்க. ஏன் அப்படி பண்ணுறீங்க? ஆனால் சபையில் அது மாதிரி இருக்க மாட்டாங்க. பக்கத்தில் உட்காந்துருக்கிற விசுவாசிக்கு மேலே அவ்வளோ பெரிய அன்புலாம் வராது, அவன் மேலே பொறாமை தான் இருக்கும். ஆனால் அங்கே அவ்வளோ பெரிய உறவாடல் இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வெளிப்பிரகாரமான சில அடையாளம். அவங்க நகை காட்டிட்டாங்க, எப்படி இருக்கிறாங்க, பார்க்க கிறிஸ்தவர்கள் மாதிரியே இருக்கிறாங்க. இதெல்லாம் எங்குமே இல்லை பாருங்க. இது இவர்களாகவே உருவாக்கி கொண்ட மதம். இது மற்ற மதங்கள்லையும் பார்க்கலாம். அதான் சொல்ல வரேன் நான். அந்த கலரில் ட்ரெஸ் போட்டுட்டு போனாப்பா நீ அந்த மலைக்கு தான் போறிய, நான் அங்கே தானே போகிறேன். ஒரு ஐக்கியம் உண்டாயிடுதாங்க. அந்த ஐக்கியத்தை பற்றி வேதம் போதிக்கல. வேதம் போதிக்கிற ஐக்கியம் என்ன? கொரிந்தியர்ல பவுல் போதிக்கிறாரு, கிறிஸ்து சபையின் தலையா இருக்கிறார், நாம் எல்லாம் அந்த சரீரத்தின் அவயவங்களா இருக்கிறோம்னு போதிக்கிறார். யாரா இருக்கிறோம் போதிக்கிறாருங்க? அவயவங்கள்னு போதிக்கிறாருங்க. அவர் தலை, அந்த சரீரத்தில் நீங்களும் நானும் அவயவங்களா இருக்கிறோம் போதிக்கிறார். அந்த விதமான ஒரு கண்டினியூட்டியை தான் கொண்டு வருதே தவிர கிறிஸ்தவம் வேறு விதமான வெளிப்பிரகாரமான மாற்றங்களை பற்றி கிறிஸ்தவம் போதிப்பதும் இல்லை, அதை முன்னிறுத்துவதும் இல்லை. ஹலோ, அதெல்லாம் நீங்களா முடிவு பண்ணிக்கிறது, நீங்களா மாற்றிக்கொள்வது. புரியுதுங்களா? அதெல்லாம் எனக்கு பிடிக்கலைங்க, எனக்கு ஒரு அசௌகரியமாக இருக்குது, எனக்கு கன்வீனியன்ட்டாக இல்லை அப்படின்னு மாற்றிக்கொள்வது. அது கடவுள் என்னை எடுக்க சொன்னார் அப்படின்னா அடுத்த கேள்வி கேட்பேன், அவருக்கு அதான் வேலையான்னு கேட்பேன். ஹலோ, நான் நீளம் முடி வச்சுருந்ததுனால ஒரு மாதிரி இருந்தது, இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது, மெயின்டைன் பண்ண முடியல, அதனால் சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன்னா அது அறிவு. மனுஷங்களாக இருக்கிறீங்க, உங்களுக்கு அறிவு இருக்குது, ஞானம் இருக்குதுன்னு உங்களை நான் பாராட்டுவேன். ஆனால் கடவுள் வந்து எனக்கு சொன்னார் இவ்வளோ பெரிய நீட்டு முடியலாம் உனக்கு இருக்கக்கூடாதுன்ட்டு, அதனால் நான் வந்து வெட்டிட்டேன்னு சாட்சி சொன்னீங்கன்னா நான் சொல்லுவேன், அதை விட இன்னும் ஒரு படி மேலே போய் மொட்டை அடிச்சிருங்கன்னு சொல்லுவேன் நான். அது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். கடவுளுக்கு இன்னும் பிடிக்கலாம், உங்களை முடி வெட்டுறதுக்கே உங்களுக்கு பிடிக்குதுன்னா மொட்டை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும். அதனால தான் சொல்கிறாரு சங்கீதத்தில், கட்டளையாகவும் கொடுக்குறாரு, அவருடைய நாமத்தை வீணையிலே வழங்காது இருப்பீர்களாக. டோன்ட் யூஸ் காட் நேம் இன் வெயின். அப்படின்னா வீணா ஒரு பேரை பயன்படுத்தாதீங்கன்னு அர்த்தம். வீணா ஒரு பேர் என்ன பண்ணாதீங்க, பயன்படுத்தாதீங்க. உங்களுக்கு உண்மையாகவே ஒரு பெரிய மனுஷனோட ஒரு தொடர்பு இருக்குது, அவரோடு கூட ஒரு நல்ல ஐக்கியம் இருக்குது, உறவு இருக்குதுன்னா போராடலாம் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டீங்க, எனக்கு அவரை தெரியும். ஆனால் தூரமாக இருந்து எவனோ பார்த்துருப்பான், அவன் போராடலாம் சொல்லிக்கிட்டு இருப்பான், டீ கடையை முதல் கொண்டு சொல்லிக்கிட்டு இருப்பான், அவர் எனக்கு தெரியும் தெரியுமா, அவருக்கு ஒரு ஃபோன் போட்டுமான்மா. ஆனால் அவருக்கு இவருக்கும் சம்மந்தமே இருக்காது, அவருக்கு இவன் யாருன்னே தெரியாது. ஆனால் உண்மையாகவே தொடர்பு இருக்கிறவன் பாருங்க, வெளியே காமிச்சிக்கவே மாட்டான், பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு தான் பார்ப்பான், தேவையான நேரத்தில் மட்டும் தான் பயன்படுத்தணும்னு பார்ப்பான். அதே போல தான் தேவனுடைய நாமமும் தேவனுக்காக வாழ்கிற வாழ்க்கையும். டோன்ட் யூஸ் காட் நேம் இன் வைன். அப்போ மாற்றம் என்று வரும்போது பாருங்க, அந்த மாற்றத்துடைய முதல் படி எங்கே கொண்டு வந்து வைக்கிறாரு? அதான் முதலாவது வசனம், ரோமர் 12:1 இப்போ படித்தோம். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்றேன்றார். எதை முன்னிட்டு வேண்டிக் கொள்றேன்? நான் தேவனுடைய இரக்கத்தை புரிஞ்சுக்குங்க. பேதுருல இருந்தெல்லாம் அதை எடுத்து காமிச்சிருந்தேன் ஒரு மாசத்துக்கு முன்னாடி. கர்த்தருடைய இரக்கத்தை அல்லது தயவை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் ஆரம்பிக்கிறார். எதை ருசி பார்த்தது உண்டானால்? இஃப் யூ டேஸ்ட் த மெர்சி ஆஃப் காட் யூ வில் டினை ஆல் கைண்ட் ஆஃப் ஈவில். ஆங்கிலத்தில் இருக்குது, தமிழில் நீங்கள் சகலவித துர்குணத்தையும் புறம்பே தள்ளி விடுவீர்கள் இருக்குது. நான் நல்ல மனுஷனாக மாறணும், நல்ல எண்ணங்கள் வரணும், பழைய பாவங்கள் எல்லாம் வெறுக்கணும்னா அதுக்கு என்ன பண்ண சொல்றாரு? தேவனுடைய தயவை இரக்கத்தை நீங்கள் ருசி பார்க்க வேண்டும். எதை ருசி பார்க்க வேண்டும்? ஆமாம், உங்கள் மனம் அதை நோக்கி இருக்கட்டும்ன்றாங்க. அப்போ அதுதான் அடிப்படையை வச்சு இப்போ போதிச்சுக்கிட்டு வரேன் இப்போ நான். அப்போ உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை எது? அந்த இடத்துல இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துறார், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை அப்படின்றார். ஆராதனை என்பது இப்போ கூடி ஆராதிச்சும் பாருங்க, இது கூடி ஆராதிக்கிறது. ஆனால் ஆராதனை என்றால் என்ன? ஆஃபரிங் ourselves to God. தேவனுக்காக நம்மை அர்ப்பணிப்பது எல்லாமே ஆராதனை தான். தேவனுக்காக அர்ப்பணிப்பது. உங்கள் நேரத்தை நீங்கள் கொடுக்குறீங்க, காலையில் எழுந்துக்கிறீங்க, தேவனுக்காக உங்கள் நேரத்தை கொடுக்குறீங்க. யூ ஆர் ஆஃபரிங் டைம் டு காட். இட் இஸ் வர்ஷிப். அது ஆராதனை.
எழுந்து பைபிள் படிக்கிறீங்க, தேவனோட வசனத்தை தியானிக்கிறீங்க, படிக்கிறீங்க. யூ ஆர் கிவிங் டைம் ஃபார் இட். உங்கள் எண்ணங்கள் அது கொடுக்குறீங்க, உங்கள் நேரத்தை அது கொடுக்குறீங்க. அது ஆராதனை. அதுக்கு பேர் என்னது? ஆராதனை. பிற இடத்துல அன்பு கூறுறீங்க, இட் இஸ் அ வர்ஷிப். அது என்னது? அது ஆராதனை. பிறரை மன்னிக்கிறீங்க, அது என்னது? அது நல்லதுன்னு சொல்லுங்களேன். ஆராதனைனா வெறும் கைத்தட்டி பாடி முக்காடு போட்டு போகிறது இல்லை. ஹலோ, நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா நான் இப்படி கொண்டு வருவேன். நான் சாமி கும்பிடுறதுக்கு வரல. சாமி கும்பிடுறதுனா வெறும் தலையில் கொட்டிக்கிறதும், ஹலோ புரியுதுங்களா இல்லையா, ஃப்ளையிங் கிஸ் கொடுக்குறதும் இல்லை. செயல்படுவது, ப்ராக்டிக்கலாக கொண்டு வருவது. ப்ராக்டிக்கல் என்னது? லைஃப்பில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சத்திய வசனங்கள், வார்த்தைகள், இவைகளை வெளியே கொண்டு வருவது. எல்லாம் வந்துடுறது, வரணும். அப்போ வெளியே கொண்டு வருதுன்னா என்னது? ஆராதிப்பது தான் வெளியே கொண்டு வருது, அர்ப்பணிப்பது தான் வெளியே கொண்டு வருவது. அவருக்காக நான் செயல்படுவது தான் ஆராதனை. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த ஆராதனை பற்றி தான் சொல்றாரு, புத்தி உள்ள ஆராதனை என்றார். என்ன ஆராதனைன்னு சொல்றாரு? அதை எது புத்தி உள்ள ஆராதனைன்னா அதுக்கு முன்னாடி வார்த்தை என்ன? எது புத்தி உள்ள ஆராதனை? தேவனுடைய இரக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறீங்க பாருங்க. தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு இந்த காரியத்தை செய்றீங்க பாருங்க. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஆராதனை நேரத்தில் கூட சொல்லியிருந்தேன், இரக்கம் எங்கிருந்து பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கம் அவுட் ஆஃப் லவ். எங்கிருந்து வருகிறது? அது அன்பிலிருந்து தான் இரக்கம் பிறக்கிறது. எங்கிருந்து இரக்கம் பிறக்குது? அன்பு இருந்தால் தான் அங்கே இரக்கமே வரும். அன்பு இல்லைன்னா இரக்கம் என்ன பண்ணாது? வராது. அப்போ அன்பிலிருந்து இரக்கம் பெருக்குது பாருங்க. அப்போ அந்த அன்புடைய பாயிண்ட்டை வச்சு தான் சில விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். ஏன்னா இது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் செய்வது புத்தி உள்ள ஆராதனையாக இருக்கும், ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்கும், வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையாக அமையும். சரி, இதன் அடிப்படையில் நம்ம பார்த்துக்கொண்ட ஒரு காரியம் என்ன? சரீரங்களை ஒப்பு கொடுப்பதுன்னு வரும்போது சரீரத்தில் நம்ம அன்பு பெருசாக காட்ட முடியாது. ஏன்னா சரீரம் வந்து ஆரிஜின் கிடையாது. சரீரம் வந்து ஆதாரம் இல்லை, சோர்ஸ் இல்லை. சரீரம் வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியம், அவ்வளோதான். இந்த சரீரத்தை இயக்குகிற சில விஷயங்கள் இருக்குது, அதுதான் அங்கே முக்கியம். சரீரங்களை அர்ப்பணிங்க, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. எப்படி சரீரத்தை நம்ம ஒப்பு கொடுக்குறோம்னா அதுக்கு தான் தேவன் நம்ம பார்க்க சொல்றாரு. எப்படி இருக்கும்? நம்ம ஆவி, ஆத்துமா, சரீரமா இருக்கிறோம். சரீரம் கடைசியே தான் வருது. ஃபர்ஸ்ட் வருது வந்து ஸ்பிரிட். இந்த ஸ்பிரிட்ன்ற வார்த்தை பாருங்க, தமிழ்ல இருதயம் அல்லது உள்ளம். ஏன்னா இந்த ஆவி தங்கி வாசம் பண்ணி செயல்படுகிறது, அதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த இடத்துக்கு பேர் தான் இருதயம் சொல்றோம், ஹார்ட். இன்னொரு வார்த்தையும் தமிழ்ல பயன்படுத்துறாங்க, உள்ளம்ன்ற வார்த்தை. இந்த ஆவி எங்கு தங்கி வாசம் பண்ணுகிறதோ, உங்கள் மனதுக்குள்ள ஆவி இருக்கிறது இல்லை. எங்க இருக்கிறது ஆவி? உங்களுடைய இருதயத்துக்குள்ள. தட் இஸ் த ஆரிஜின். இருதயத்தின் நினைவே வாய் என்ன பண்ணுகிறது? நிறைவே என்ன பண்ணுகிறது? வாய் பேசுகிறது. இருதயம் என்னென்னலாம் கொண்டு வருதோ அதை உங்கள் மனம் சிந்திக்கும், உங்கள் மனம் யோசிக்கும், உங்கள் வாய் பேசும், உங்கள் கைகள் செய்யும், எல்லாமே. ஸோ ஆரிஜின் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருதயம் தான். அப்போ இந்த இருதயத்தை எப்படி வச்சுக்கணும், இந்த இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கணுன்றதே முக்கியம். இப்போ இருதயம் எப்படிப்பட்டதா இருந்தால் அது தேவனை ஆராதிக்கிற அல்லது தேவனால் ஏற்றுக்கொள்கிற இருதயமாக இருக்க முடியும்னு பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் கடைசியாக உங்களோடு நான் பேசின காரியம், லவ் காட் மியூச்சுவலி, இட் இஸ் அன் இன்டெலிஜென்ட் வர்ஷிப்னு பார்த்தா தேவனை பரஸ்பரம் அன்பு கூறுவதே புத்தி உள்ள ஆராதனையாக இருக்க முடியும். இருதயத்திலிருந்து தேவனை என்ன பண்ண வேண்டும்? நீங்கள் அன்பு கூற வேண்டும். அன்பு கூறுதல் என்பது ஏற்கனவே அவர் அன்பு கூர்ந்திருக்கிறார். ஆல்ரெடி காட் லவ்ட் us, he proved us. அதை உறுதியும் பண்ணி இருக்கிறார். எப்படி? சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்து அதை உறுதி பண்ணிட்டார், நான் உன் மேல அன்பா இருக்கிறேன்ட்டு. இப்ப அடுத்தது என்ன? இப்ப அந்த அன்புக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும், அந்த அன்புக்கு நம்ம பதில் செஞ்சாகணும். அதனால தான் அதை ரொம்ப விளக்கமெல்லாம் எடுத்து போதிச்சிருந்தேன். நான் ஓசியா 4:11 இருந்து எடுத்து போதிச்சிருந்தேன். லவ் ஷுட் நாட் பி ஒன் சைடட். அன்பு ஒருபோதும் ஒரு பக்கமா இருக்க கூடாது. நம்ம லாங்குவேஜ் சொன்னா ஒரு தலை அன்பை என்ன பண்ணக்கூடாது? அது இருக்க கூடாது. அன்பு என்பது இரு பக்கமும் இருக்க வேண்டும் போதிச்சிருந்தேன். எப்படி இருக்க வேண்டும்? அது இது நான் போதிக்கல, இயேசு தான் போதிச்சார். அதை லவ் காட் வித் ஃபுல் ஹார்ட்டட் என்றார். உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் அன்பு கூறுவாயாக என்றார். ஹலோ, சும்மா அவரை வணங்கிட்டு போவாயாகன்னு சொல்ல, சும்மா அவர் மேல ஒரு பக்தியா இருப்பாயாக சொல்ல. லவ் காட் ஃப்ரம் யுவர் ஹார்ட். உள்ளத்திலிருந்து தேவனை என்ன பண்ணுவாயாக? அன்பு கூறுவாயாக. அதான் பாயிண்டாங்க. ஏன் இந்த ஒரு விஷயம் தான் பாருங்க உங்களை கிறிஸ்தவ வாழ்க்கை நல்ல விதத்தில் அதை உங்களை செதுக்கி சீரமைச்சு ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கைக்கு உதவுவதே தேவனை அன்பு கூறுறன்ற அந்த ஒரு பாயிண்ட் தான். அந்த ஒரு பாயிண்ட் தான் உங்கள் வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணும். கடந்த வாரத்தில் அதை எடுத்து காமிச்சிருந்தேன் உங்களுக்கு. நான் கடைசி பேசும்போது 2 உதாரணம். ஒன்று பேதுரு, இன்னொன்று வந்து யூதாஸ். இந்த 2 பேருமே செஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நம்பிக்கை துரோகம் இல்லை, அன்புக்கு தான் 2 பேருமே துரோகம் செஞ்சாங்க. அதனால தான் 2 பேர் எடுத்து இந்த ஒரே கேள்வி தான் கேட்டார்.
யூதாசர் பார்த்து கேட்டாரு, முத்தத்தினால மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் அப்படின்னு கேட்குறாராங்க. பேதுருக்கிட்டையும் அதே காரியம் தான் கேட்குறாருங்க. அவன் மனம் திரும்பி வரான், நீ என்னை அன்பு கூறுகிறாயான்றாரு. இவ்வளோலாம் தப்பு பண்ணிட்டு இப்படிலாம் செஞ்சுட்டு உனக்கு அன்பு கூறுற மனசு இருக்குது, அன்பு கூறுற இறுதியம் இருக்குதான்னு கேட்குறாராங்க. அவன் சொல்கிறான், ஆமாம் ஆண்டவர் இருக்குது எனக்கு. எப்படி அதை நம்ப முடியும்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான், செயல்படுத்தி காட்டுறேன்றா. அது இப்போ செயல்படுத்தி காட்டுறாரு பேதுரு அதை பிற்காலத்தில். அப்போ அதே போல தான் பாருங்க, கிறிஸ்துவ வாழ்க்கை என்ன, தேவன் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்ன? எதிர்பார்க்கிற முதலும் கடைசியுமான விஷயம் என்ன தெரியுமா? உங்கள் உள்ளத்திலிருந்து தேவனை நீங்கள் அன்பு கூறுகிறீர்களா இல்லையான்றது தான். சரி, இதன் அடிப்படையில் தான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை அமைந்திருக்கிறது, ஆராதனை இருக்கிறது, செயல்பாடுகள் எல்லாமே இருக்குது பாருங்க. இன்னைக்கு அதோடைய அடுத்த கட்டமாக இன்னொரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியாத பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்ன? கர்த்தருடைய இருதயம் ஏற்றுக்கொள்கிற விதத்தில் அன்பு கூறுவதே புத்தி உள்ள ஆராதனை. யாருடைய இருதயம் ஏற்றுக்கொள்கிற விதத்தில்? நல்லா சொல்லுங்களேன். எனக்கு தெரிஞ்ச விதத்தில் அன்பு கூறுறேன், என்னால் முடிஞ்ச விதத்தில் அன்பு கூறுறன்றது இல்லை. ஹலோ, இந்த அன்பு கூறுறதுல மட்டும் ஒரு பெரிய, அதான் சொல்லுவேன், நமக்கு ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சவால், ஒரு சேலஞ்சு, ஒரு வேலை இருக்குதுன்னா இதில் தான் இருக்குது. எதில் கொடுத்துருக்கிறாரு? எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுற அது கேட்கல, போயிடுவாங்க. அதுக்கு எங்கே போவாங்க? 1 மணி நேரமாவது எனக்காக ஜெபிக்க மாட்டீர்களா? ஏன் ஜெபம் பண்ணல நாங்கள் போய் கேளுங்க. ஏன்னா அன்பு இல்லை. அதனால் 1 மணி நேரம் கூட அவனுக்கு ஜெபம் அங்கே வரல. அங்கே 1 மணி நேரம் பாயிண்ட் இல்லை. பாயிண்ட் வந்து உள்ளம், இருதயம் அது என்னோட கூட இசைந்து இருக்கிறதா, என்ன அன்பு கூறுதான்றதான் பாயிண்டாங்க. சத்தியத்தை விட்டுறாங்க, மேலோட்டமான சில விஷயங்களை பிடிச்சிக்கிறாங்க. அதில் கிறிஸ்துவ வாழ்க்கைகள் மேம்படவும், அது வெற்றிகரமாய் மாறவும், அது சாட்சியுள்ளதாய் நிற்கவும் செயல்படுத்த வேண்டிய விஷயம் என்ன? இதுதான். என்ன செயல்படுத்தணுவாங்க? தேவனுடைய இருதயம் ஏற்றுக்கொள்கிறவர. எப்படி எப்படி எது ஏற்றுக்கொள்ளணும்? தேவனுடைய இருதயம் ஏற்றுக்கொள்ளணும் உங்களை அன்பை. God's heart should accept your love. தேவனுடைய இருதயம் உங்களுடைய அன்பை, நீங்கள் வெளிப்படுத்துகிற அன்பை ஏற்றுக்கொள்ளுகிற விதத்தில் உங்களுடைய அன்பு சரியானதாய், தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். பாருங்க, அது மிகப்பெரிய விஷயம். அதான் இன்னைக்கு நம்ம கவனிக்க போறோம். கர்த்தருடைய இருதயம் ஏற்றுக்கொள்ளுகிற விதத்தில் அன்பு கூறுவதே புத்தி உள்ள ஆராதனை. Wise worship is loving in a way that God's heart accepts. தேவனுடைய இருதயம் ஏற்றுக்கொள்வது. யாருடைய இருதயம் ஏற்றுக்கொள்வது? இல்லைன்னா அது ஒன் சைட் லவ்வாக தான் மாறிடும். எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் தேவன் அன்பு கூறுன்றது வந்து அது ஒன் சைட் லவ். It is always denied. It is always completely defeated. ஒரு பட்சமாக அல்லது ஒரு தரமாக இருக்கிற அன்பு எப்பவுமே தோல்வி அடையும். அது ஒருபோதும் வெற்றி பெறாது. அந்த அன்பில் ஒரு சுவாரஸ்யமும் இருக்காது. அந்த அன்பு ஒருபோதும் வெற்றியின் பாதைக்கு உங்களை அழைத்து செல்லாது. அந்த அன்பு ஒரு கட்டத்தில் சலிப்பாக மாறி தூக்கி எறிகிறதுக்கும் குப்பை தொட்டியில் போடுறதுக்கு தான் அந்த பயன்படும். அப்போ தெய்வீக அன்பு அப்படின்னு வரும்போது இரு பக்கமும் இருக்கணும் போது அதில் ஒரு பாயிண்ட் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னது அது? மியூச்சுவல் லெவலில் ரொம்ப முக்கியமானது தேவனுடைய இருதயம் ஏற்றுக்கொள்ளுகிற விதத்தில். யாருடைய இருதயம் ஏற்றுக்கொள்கிற விதத்தில்? உலகத்தில் கூட பாருங்கள், நிறைய நேரத்தில் நண்பர்களுடைய அன்பு, குடும்பத்தாருடைய அன்பு, இதெல்லாம் டினை ஆகிறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? அவங்க இருதயம் ஏற்றுக்கொள்கிற விதத்தில் இவங்க அன்பு இருப்பதில்லை. இவங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் அன்பு கூர்ந்துக்கிட்டு இருப்பாங்க. என்னால் முடிஞ்ச விதத்தில், எனக்கு தெரிஞ்ச விதத்தில் அன்பு கூறுறாங்க, அதையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க, கேட்பாங்க. தப்பு. உங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில், உங்களால் முடிஞ்ச விதத்தில் அன்பு கூறுறதுக்கு அன்பு வந்து சாதாரண விஷயம் இல்லை. அப்படி சொல்லக்கூடாது. இப்படி எடுத்துவோம், அப்போ தான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லலாம். ஏதோ இருக்கிறத சாப்பிட்டு போ அப்படின்னு உங்கள் வீட்டுக்காரை பார்த்தோ அல்லது உங்கள் பிள்ளைகளை பார்த்தோ அல்லது ரொம்ப நெருக்கமான உறவுகளை பார்த்தோ அப்படி என்ன பண்ண முடியாது? நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ஒரு ஸ்விக்கி பக்கம் மாறுவார், ஹோட்டல் பக்கம் போவார். அப்புறம் அங்கேயும் போகிறேன் இங்கேயும் சாப்பிட்றேன் அப்படின்னு கேட்க முடியாது உங்களால். இருக்கிறது சாப்பிட்டு போனால் அதுக்கு ஒன்று மட்டும்தான் இந்த உலகத்தில் சரியானது. எதுனா ரோட்டில் இருக்கிற நாய் ஓடுறது என்ன பண்ணு, வாய் மூடிக்கிட்டு தின்னுட்டு போய்கிட்டே இரு. அதுக்கிட்ட நீங்கள் அப்படி பேசலாம், அதுக்கிட்ட அப்படி நீங்கள் செய்யலாம். இருக்கிறது தான் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு போ. இப்போல்லாம் பிச்சை எடுக்கிறவங்க இல்லை. ஒரு காலத்தில் வருவாங்க பாருங்கள், அவங்க பாத்திரத்தை எடுத்துகிட்டு வருவாங்க. என்ன ஞாபகம் இருக்குது, கோட்டர்ஸில் இருக்கும்போது நைட்டில் 10-10:30 மணிக்கு மேலே வருவாங்க. ஏன்னா அப்போ தான் எல்லாத்தையும் மிச்சம் மீதி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஒரே பாத்திரத்தில் எல்லாத்தையும் ஓட்டுவாங்க. அவன் கேட்க முடியாது, எனக்கு நல்லதாக கொடுங்க, சிறப்பானதாக கொடுங்க, என் மனசு விரும்புகிற மாதிரி கொடுங்கன்னா பண்ண முடியாது, கேட்க முடியாது. போடுறதை சாப்பிட்டு போய்கிட்டே இருப்போ. அதுதான் அதோடைய அர்த்தம். அந்த செயலுடைய அர்த்தம் அதுதான். என்னால் இவ்வளோ தான் முடியும், இவ்வளோ தான் மீந்துது, இவ்வளோ தான் மிச்சம், போடுறேன் சாப்பிடு, அவ்வளோதான். அன்பை அப்படி கொடுக்கக்கூடாது பாருங்க.
அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும்? இட் ஷுட் பி அண்டர்ஸ்டாண்டபிள், இட் ஷுட் பி அக்செப்டபிள். அது ரொம்ப முக்கியமானது. அது புரிதலாக இருக்கணும், அது காட்டுகிறவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. யாருக்கு அன்பு காட்டுறீங்களா, யாருக்கு அன்பு கொடுக்குறீங்களா, அவங்க என்ன பண்ணாத அக்செப்ட் பண்ணுறதா இருக்கணும். ரொம்ப அன்பை போட்டு நான் எனக்கு தெரிஞ்ச விதத்தை திணிக்கிறேன் அப்படின்னா, அதான் சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் போயிட்டு இப்போ ஒரு மிருகத்தின் மேலே கூட உங்களுக்கு பாசம்லாம் வரலாம். ரொம்ப திணிச்சிங்கன்னா கடிச்சு விட்டுரும், பிடுங்கி விட்டுரும், ஊறி விட்டுரும். அதுக்கு தெரிஞ்ச விதத்தில் உங்களை தாக்கும். அதே போல தான் மனுஷன் இருக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் போட்டு திணிச்சிங்கன்னா சில நேரத்தில் ரொம்ப ரொம்ப டீசெண்டானவங்க அமைதியாக மௌனமாக போயிடுவாங்க, கண்டுக்காமல் போயிடுவாங்க. நீங்கள் போட்டு குழம்பிட்டு உட்காந்துருப்பீங்க. நான் என்ன பண்ண, அன்பு தானே காமிச்சேன், இப்படி தானே காமிச்சேன், எல்லாம் ரைட்டு. ஆனால் அவர்கள் இருதயத்துக்கு ஏற்றவாறு காமிச்சிங்களான்றதான் கேள்வி. அங்கே அவர்கள் இருதயம் ஏற்றுக்கொள்கிற மாதிரி காமிச்சிங்களான்றதான் அங்கே கேள்வி. எல்லா அன்பும் அன்பல்ல, எல்லா அன்பும் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அன்புன்ற பேரில் போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க, தப்பு. அன்புன்ற பேரில் போட்டு பண்ணாதீங்க. அன்றைக்கி கூட நான் சொன்ன இல்லையா, ஒரு வீடியோ இன்னைக்கு காலையில் கூட பார்த்தாத, ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பையன் ஒரு பொண்ணை போட்டு அடின்னு அடிக்கிறான். வயிற்றில் குத்துறான், வாயில் குத்துறான், மூஞ்சில் குத்துறான். எதுக்கடா குத்துறேன்னு ஒரு ஆள் வந்து கேட்குறாரு பாருங்க. நான் லவ் பண்ணுறான், அதை இவன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றான்னு அடிக்கிறான். அது எப்படி லவ்வாக இருக்கும் தெரில. அதுக்கு தான் சர்ச்சுக்கு வரணும். அன்புனன்றது கடவுள்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளணும். யார்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளணும்? அங்கிருந்து கற்றுக்கொண்டா சிலுவையில் அடித்து ரத்தம் சிந்த வச்சு குற்றுயிராய் கொலையுறாய் இருந்து உயிரை கொடுத்துட்டு அப்புறம் தான் பேதுருகிட்ட வந்து கேட்குறார், நீ என்னை அன்பு கூறுகிறாயான்ட்டு. அப்படி தான் லவ் இருக்கும். ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஏற்றுக்கொள்கிற விதத்தில், அங்கீகரிக்கிற விதத்தில், ஆச்சரியப்படுற விதத்தில், பிரமிக்கிற விதத்தில் இருந்தால்தான் அதுக்கு பேர் அன்பு. இல்லைன்னா நிச்சயமாக அதுக்கு பேர் என்னது கிடையாது, அன்பு இல்லை, வம்பு தான். அது எது வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சரி, கடலிடத்தில் நிறைய இந்த அப்படிப்பட்ட வம்பு தான் பண்ணிட்டு உட்காந்துருக்குறாங்க. அன்பு செலுத்துறன்ற பேரில், வைராக்கியமாக இருக்கிறன்ற பேரில் நிறைய இந்த வம்பு நடக்குது. அதனால தான் இன்னைக்கு இதை எடுத்து காமிக்கிறேன். மியூச்சுவல் லவ்னு வரும்போது கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற, கடவுளுடைய உள்ளத்தால் அங்கீகரிக்கப்படுகிற அன்பை நீங்கள் காமிக்கிறீங்களான்றது அங்கே கேள்விங்க. அதுக்கு உதாரணமாக இன்னைக்கு ஒரே ஒரு மனுஷனை தான் எடுத்துருக்கிறேன், தாவீது. அந்த மனுஷனை எடுத்து அங்கிருந்து தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ஃபுல்லாக பார்க்க இருக்கிறோம். ஸோ எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 14வது வசனம். 1 சாமுவேல் chapter 13 verse 14. 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் பார்ப்போம். 1 சாமுவேல் 13:14. இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். சம்பவம் என்ன? இஸ்ரவேல் அது வரைக்கும் தேவனால், நியாயாதிபதிகளால், அதே போல தீர்க்கதரிசிகளால் நடத்தப்படுகிறார்கள். ராஜான்னு ஒருத்தன் கிடையாது இஸ்ரவேல் கூட்டத்துக்கு. 12 கோத்திரம் இருக்காங்க, லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க, ஆனால் ராஜா கிடையாது. தேசம் கூட அவங்களுக்கு வந்துருச்சு, இஸ்ரவேல்ன்ற தேசம் கூட வந்துருச்சு, ஆனால் ராஜா கிடையாது. அந்த தேசத்துக்கு யார்ப்பா அதிபதி? தேசத்து இருக்கிற மக்கள் யாருடைய பேச்சை கேட்குறாங்கன்னு போய் பார்த்தாங்க. நியாயாதிபதிகள் இருப்பாங்க, சிம்சோன், தெபோரால், இவங்களாம் நியாயாதிபதிகள், ஜட்ஜஸ். அதுக்கப்புறம் அங்கே தீர்க்கதரிசிகளை தேவன் ஏற்படுத்துகிறார், சாமுவேல், இந்த மாதிரி தீர்க்கதரிசிகள். இவங்க பேச்சை தான் கேட்டு நடக்குது. அப்போ இஸ்ரவேலுக்கு ஒரு நியாயமான ஒரு ஆசை வருது. என்ன ஆசை? மற்ற தேசங்கள் எல்லாத்தையும் ஒரு அரசன், ஒரு ராஜான்னு ஒரு ஆள் இருக்கிறான், ஒரு மனுஷன் அரசாள்றான். ஆனால் இஸ்ரவேல் தேசத்துக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை, அப்படி ஒரு ஆளே இல்லை, ராஜான்ற ஒரு ஆளே இல்லை, கடவுள் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும்னு ஆண்டவர்கிட்ட முறையிடுறாங்க. ஆண்டவர் அந்த முறையீட்டுக்கு செவி கொடுத்து அவங்க மேலே ஒரு இரக்கத்தை வச்சு ஒரு மனுஷனை ஏற்படுத்துகிறார். இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக சவுல் என்கிற ஒரு மனுஷனை தேவனை ஏற்படுத்துகிறார். சவுலை குறித்து நீங்கள் 1 சாமுவேல் 3வது அதிகாரத்துக்கு மேலே போய் படிக்கலாம். நீங்கள் 4வது அதிகாரத்துக்கு மேலே பயங்கரமான ஒரு மனுஷன். இஸ்ரவேல் ஜனங்கள் அவனை சவுலை ராஜாவின்னு சொன்னவனே அங்கீகரிச்சுட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு பிசிக் உள்ள மனுஷன், நல்ல பராக்கிரமசாலி, நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டான ஆள், நல்ல தோரணியான ஆள், நல்ல யுத்தம் பண்ற ஆள், எல்லாத்துமே எக்யூப்டா இருக்கிற ஒரு ராஜாவுக்குரிய அனைத்து விஷயங்களும் சவுலுக்குள்ள இருந்தது. தேவனுடைய திட்டத்தை எல்லாத்தையும் சவுல் ரொம்ப அற்புதமா செஞ்சு முடிக்கிறார். எல்லாமே பக்காவா இருக்குது. ஜனங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம ராஜாவை கேட்டோம், கடவுள் கொடுத்தாரு, நல்ல ராஜாவை கொடுத்துருக்கிறார், நல்லா யுத்தம் பண்றாரு, நல்லா தேசம் இருக்குது,
பக்கத்து நாடுலாம் பார்த்து பயப்படுறாங்கன்ற அளவுக்கு இஸ்ரவேல் தேசம் நல்லா இருக்கு. தேவனுக்கு ஒரு குணாதிசயம் உண்டு. என்ன குணாதிசயம்? பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன்னு ஒன்று இருக்குது. ரொம்ப நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது அப்போ அவர்களுக்கு எதிராக இருந்த ஒரு வம்சத்தை அழிக்கணும்னு தேவன் முடிவு பண்றார். அது நடந்து முடிஞ்சு பல நூற்றாண்டுகள் ஆகுது. ஸோ இப்போ ராஜான ஒருத்தனை ஏற்படுத்தினதுனால இவனை வச்சு அவங்களுக்கு மொத்தமாக க்ளோஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாரு. சவுல்கிட்ட அதை சொல்லவும் செய்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் நூற்றுக்கணக்கான மக்களுக்கு நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பதாக உன்னுடைய முன்னோர்கள் இங்கே வரும்போது இவங்க பிரச்சனை பண்ணியிருந்தாங்க, இவங்களுக்கு நான் பதில் செஞ்சாகணும், பழி வாங்கி ஆகணும். அதனால் சவுலே, நீயும் உன்னுடைய ஆட்களும் கிளம்பி போய், யுத்த வீரர்களும் கிளம்பி போய், ஒரு ஆடு மாடு கூட இருக்கக்கூடாது, அந்த ஆகாத ராஜா முதற்கொண்டு ராஜாக்கள் யாரும் இருக்கக்கூடாது, மொத்த பேரையும் சங்காரம் பண்ண வேண்டும்ன்றார். எதுவுமே இருக்கக்கூடாது, அந்த தேசமே இருக்கக்கூடாதுன்றார். சவுலும் சரியாண்டவரேன்னு போறான். போனதுக்கு அப்புறம் அங்கே நடக்கிற சம்பவம் என்ன? ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் சவுலை கொஞ்சம் தூண்டி விடுறாங்க. புது ராஜா இல்லையா, புது பணக்காரன் மாதிரி தூண்டி விடுறாங்க. என்ன தூண்டி விடுறாங்க? இங்கே ஆடு மாடுகள்லாம் முதல் தரமானவைகளாக இருக்குது, பொன்வெளியெல்லாம் முதல் தரமானவைகளாக இருக்குது, ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருக்குது. ஆனால் கடவுள் சொல்லியிருக்கிறது குவாலிட்டியே பார்க்காத, மொத்தமாக அடித்து தள்ளு. குவாலிட்டிக்கு முன்னாடி, அதாவது தேவனுடைய வசனத்துக்கு முன்னாடி, வார்த்தைக்கு முன்னாடி குவாலிட்டியெல்லாம் பார்க்கக்கூடாதுன்ற அளவுக்கு தான் கடவுளுடைய திட்டம். ஆனால் சவுலுக்கோ கடவுளுடைய வார்த்தையை விட குவாலிட்டியானது இந்த ஆடு மாடு இந்த விஷயம்லாம் தான் அப்படின்ற மைண்டில் வருது. ஜனங்களுடைய பேச்சை கேட்டு முதல் தரமானவைகளை இரண்டாம் தரமானவைகளை எடுத்து வச்சிடறான். ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதெல்லாம் அடித்து நொறுக்கிறான், எல்லாத்தையும் வெட்டி போடுறான். இப்போ சாமுவேல் சவுல் இடத்துல கேட்குறாரு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணது வேதனையா இருக்குது, என்ன பண்ணி வச்சிருக்கிறான் போய் பாருன்றாரு. சாமுவேல் கேட்கிறாரு, என்ன சவுலே, தேவன் சொன்னபடி யுத்தத்தை செஞ்சு முடிச்சிட்டீங்களான்னு கேட்டபோது ஆமான்றான். அவனுக்கு உணர்வே இல்லை. கடவுளுடைய இருதயத்துக்கு எதிராக நம்ம செயல்பட்டுட்டோம், கடவுளுடைய வார்த்தைக்கு எதிராக செயல்பட்டுட்டோம், கடவுளுடைய இருதயத்துக்கு உண்மையானவனா இல்லைன்றத உணர்வே இல்லை பாருங்க. அந்த உணர்வெல்லாம் தூக்கி போட்டு செஞ்சு முடிச்சுட்டேன்றான். அப்போதான் சாமுவேல் கேட்கிறார், அப்போ என் காதுகளில், யுத்தத்துக்கு போயிட்டு வர ஆளுகிட்ட எப்படி என் காதுகளில் ஆடு மாடுகளின் சத்தம் கேட்குது, அந்த ஆடு மாடுகள்லாம் எங்கிருந்து வந்ததுன்னு கேட்குறாரு. கேட்கும் போது தான் சவுலுக்கு புரிய ஆரம்பிக்குது, இது உம்முடைய ஜனங்கள் தேவனுக்கு பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி அவளை என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க, நானும் அதை அனுமதிச்சேன்றான். அப்போதான் சாமுவேல் கேட்குறாரு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும், அந்த இடத்துல அந்த வசனம் அங்கே தான் வருது, கீழ்ப்படிவதை பார்க்கிலும். எதை பார்க்கிலும்? தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் பலிகளும் நினக்கொழுப்புகளும் தேவனுக்கு முக்கியமானவைகள் அல்ல, கீழ்ப்படிதலே முக்கியம்ன்றார். எது முக்கியம்? அங்க கீழ்ப்படிதல் தான்ப்பா முக்கியம். அங்க பலிகளை தேவன் கேட்கலையே, பலிகள் ரெண்டாவது தானே வருது. அவர் என்ன சொல்ல வர்றாரு? பலிகள் என்பது, ஆஃபரிங் என்பது, கொடுப்பது என்பது, அது உள்ளத்திலிருந்து செயல்பட வேண்டியது, கீழ்ப்படிந்து செயல்பட வேண்டியது, அன்பினால் செயல்பட வேண்டியது. நீ உண்மையாவே தேவன் அன்பு கூர்ந்திருந்தீனா இந்த ஜனங்க பேச்சு கேட்டிருக்க மாட்டேன், கடவுள் சொன்ன வார்த்தையை தான் நிறைவேற்றி இருப்ப. சொல்லிட்டு தான் அந்த சவுல் இடத்துல தான் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? அது வரைக்கும் கட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் காரியங்கள் எப்படி இருக்குது? சவுலுக்கு அடுத்தது அவனுடைய மகன் யோனத்தான் அடுத்த ராஜா, அடுத்த அரசன் அவன் தான் அப்படின்னு அவனும் கூட இருக்கிறான். அடுத்தது அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கட்டத்தில் பிளான் கம்ப்ளீட்டாக மாறுது. மொத்தமாக கடவுள் மாற்றி விடுறாரு. அது எப்படி மாத்துறாரு? அதுதான் இப்போ படிச்சோம் நம்ம 1 சாமுவேல் 13:14. இப்போதோ உம்முடைய ராஜ்ய பாரம் நிலை நிற்காதுன்ட்டான். எது நிலை நிற்காது? நீர் தான் கடைசி, நீர் தான் முதலும் கடைசியுமா உன்னுடைய குடும்பத்தில், உன்னுடைய வம்சத்தில். இனி ஒருபோதும் ஒருவனும் உன் குடும்பத்தில் இனி ராஜாவாக இருக்க போவது இல்லை அப்படின்றார். ஒன்று. அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்றாரு, கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி தெரிந்து கொண்டார். அதான் பாயிண்டாங்க. கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டாராங்க? அதெல்லாம் சொல்லுங்களேன். தம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனை. அதான் பாயிண்டாங்க. யாருடைய இருதயத்துக்கு ஏற்றவனை? அப்ப உங்களுடைய ஆராதனை, நீங்கள் காட்டுகிற அன்பு, நீங்கள் செலுத்துகிற அன்பு யாருடைய இருதயத்துக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும்? அது சவுலுக்கும் தாவீதுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசமா தான். சவுல் சொன்ன பதில் என்ன தெரியுமா? கர்த்தர் சொன்னபடியெல்லாம் முடித்தேன் அப்படின்னு அர்த்தம், என்னால் என்ன முடிஞ்சதோ அதை செஞ்சுட்டேன், அவ்வளோதான். இது சவுல் சொன்னது. ஆனால் கடவுள் சூஸ் பண்ற ஒரு மனுஷன் அந்த இடத்துல யாருன்னு பார்த்தீங்கன்னா, என் இருதயத்துக்கு ஏற்றவனை. யாரை? என் இருதயத்துக்கு. அப்போ இன்னைக்கும் பிளஸட் பீப்புள் யாரு? இன்னைக்கும் காரியங்கள் வாய்க்கப்படுவது யாரு? கிறிஸ்துவ பேர் வச்சிருக்கிறதுனால இல்லை, இல்லை பெரிய பெரிய சபையோட பேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கறது இல்லை. வம்சமா கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இல்லை. யார் கையால ஞானசானம் எடுத்தோம், எந்த இடத்துல ஞானசானம் எடுத்தோம், அவங்களுக்கு இல்லை. God bless whom? யாரை கடவுள் ஆசீர்வதிக்கிறார்,
யார் கடவுள் கூட இருக்கிறார், யார் கூட இருந்து காரியங்களை நடப்பிக்கிறார் அப்படின்னு பார்த்தா, கடவுள் யார் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவாறு இருக்கிறானோ அவன் சார்பாக தான் கடவுளை எப்பவுமே என்ன பண்றாங்க, நிற்கிறார். ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? கடவுளுடைய இருதயத்துக்கு ஏற்றவாறு யார் நடந்து கொள்றானோ, மனுஷனுடைய பார்வைக்கு ஏற்றவாறு அல்ல, போதகருடைய பார்வைக்கு ஏற்றவாறு அல்ல, மற்ற மக்கள் எப்படி நினைப்பாங்க எப்படி பார்ப்பாங்க அவங்களுடைய பார்வைக்கு ஏற்றவாறு அல்ல, கடவுளுடைய பார்வைக்கு அல்லது கடவுள் எதை யார் ஏற்றுக்கொள்வாரோ அந்த விதத்தில் நடந்து கொள்கிறவனுக்கு தான் வெற்றி கொடுக்கிறாரு, அந்த விதத்தில் இருக்கிறவனுக்கு தான் ஆசீர்வாதத்தை தருகிறாராங்க. சூசிங் அப்படிதான் நடக்குது, தெரிந்து கொள்ளுதல் அப்படிதான் நடக்குது. தெரிந்து கொள்ளும் போது மனுஷனுடைய பார்வையால் அற்பமா எண்ணப்பட்டவனா இருக்கிறான், உதாசீனப்பட்டவனா இருக்கிறான். தாவீது யாரை பத்தி சொல்லு? தாவீதை பத்தி சொல்றாரு. சவுலுக்கு யாரை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறார்? பேர் சொல்லாம சொல்றாரு. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனை என்ன பண்ணிட்டாராங்க, தெரிந்து கொண்டார். யாரு என்னன்னு சொல்லல. சரி, யாருக்கு பின்னாடி போய் பார்த்தா தெரியுது, தாவீது. சரி, கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்கிற தாவீது எப்படிப்பட்டவனா இருந்தான்? ஹலோ, எப்படி இருந்தான்? ரொம்ப பக்தியானவனா இருந்தானா? ரொம்ப 100% பர்ஃபெக்ட் பர்சன் அவன்? அல்லது குடும்பத்தாரால உயர்த்தப்பட்டு நிலை நிறுத்தப்பட்டு எல்லாராலையும் புகழப்பட்டு இருந்தவனா? இல்லை. He was completely rejected by the family, avoided by the society. குடும்பத்தால் ஒதுக்கப்படுகிறான், சமுதாயத்தால் நிராகரிக்கப்பட்டவன். இப்படி ஒதுக்கப்பட்டவன், நிராகரிக்கப்பட்டவன், எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிறான். ஆனால் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவாறு ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அது என்ன வேலை தெரியுமா? அது சங்கீதம் 18வது அதிகாரத்தை பார்க்கலாம். 18வது சங்கீதம் 18வது சங்கீதம் 18வது சங்கீதம் பாருங்க. 18வது சங்கீதம் 1வது வசனத்தை பார்ப்போம். 18வது சங்கீதம் 18:1. என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் என்ன பண்ணுவேன்? இப்ப தெரிந்த யார் தெரிந்து கொள்றாரு? யார் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன்? யார் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன்? தேவனில் அன்பு கூறுகிறவன். யாரில் அன்பு கூறுகிறவன்? அது இப்படின்னு சொல்லலாம். தேவனால் ஏற்றுக்கொள்கிறப்பட விதத்தில் அன்பு கூறுறவன். தேவனுடைய இருதயம் ஏற்றுக்கொள்கிற விதத்தில் என்ன பண்ணுகிறவன்? அன்பு கூறுகிறவன். அவன் ஆடு மேய்க்கிறவனா இருக்கலாம், குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டவனா இருக்கலாம், சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவனா இருக்கலாம், படிப்பறிவு இல்லாதவனா இருக்கலாம், யாருடைய பெரிய மனுஷனுடைய பார்வையும் படாதவனா இருக்கலாம். ஆனால் அன்பு கூறுகிற இருதயம் அல்லது தேவனுடைய இருதயம் ஏற்றுக்கொள்கிற விதத்தில் அன்பு கூறுகிற இருதயம், அது எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அது பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அது உயர்த்தப்பட்டு உட்கார வைக்கப்படும். நம்புறீங்களா நீங்க? அதை கடவுள் அப்படித்தான் சூஸ் பண்றாரு. அவனை ராஜா குடும்பத்தில் இருந்து அவனை தெரிந்து கொள்ளல. யோனத்தான் தாவீதை போலவே ரொம்ப நல்ல மனுஷன் தான், அப்பதான் தப்பு செஞ்சுட்டார், ஆனா பையன் ரொம்ப நல்ல மனுஷன். So God can choose even Jonathan. ஏன் யோனத்தான தேவன் தெரிந்து கொள்ளல அப்படின்னா எந்த விதத்தில் பண்ணாரு அப்படின்னா, தாவீது ரொம்ப மட்டமா இருந்ததுனால தெரிந்து கொண்டாருன்னு கிடையாது. நிறைய பேர் அப்படிலாம் போதிக்கிறாங்க, நீ மட்டமா இருந்தால்தான் கடவுள் உன்னை நேசிப்பாரலாம். அப்படிலாம் கிடையாது. அப்படியே போதிக்கிறீங்க கிடையாது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனை, அந்த ஏற்றவனை என்ற வார்த்தை தான் எது ஏற்றது அப்படின்னா, அடுத்தது வார்த்தை நம்ம சங்கீதம் 18 பார்க்கிறோம். தாவீது தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்துறான். என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் நான் அன்பு கூறுகிறேன். ஆடு மேய்க்கிறப்ப எல்லாரும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறப்ப அவன் இருதயம் ஒண்ணுதான், ஐ லவ் காட். எந்த நிலையில் அன்பு கூறுது பாருங்க. அந்த இருதயம் தான் தேவனுடைய அன்புக்கு ஏற்றதா அல்லது தேவனுடைய இருதயம் ஏற்றுக்கொள்கிற அன்பா இருக்கிற இருதயமா இருக்குது அங்க. அப்ப அதுதான் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். எது புத்தி உள்ள ஆராதனை? தேவனுடைய இருதயம் உங்களுடைய அன்பை ஏற்றுக்கொள்கிற விதத்தில் நீங்க அன்பை வெளிப்படுத்தணும், காமிக்கணும்னு எதிர்பார்க்குது. ஈவன் இன் த டிஸ்பரேட் சிச்சுவேஷன், ஒதுக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்ட நிலையிலும் நீங்கள் உங்கள் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து தேவனை தாவீதை போல அன்பு கூறுறீங்கன்னா, என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் நான் அன்பு கூறுகிறேன். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு உள்ளம், அப்படிப்பட்ட ஒரு இருதயம் இருக்குமே ஆனால், ஹலோ, அந்த மனுஷன் உயர்த்தப்படுவான், அந்த மனுஷன் மகிமைப்படுத்தப்படுவான். அந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு பெரிய லெசனா இருக்கும், பெரிய பாடமா இருக்கும். அந்த மனுஷனுடைய ஜீவியத்தை நிறைய பேர் பின்பற்றுவாங்க. அவனை போலவே தேவனை நிறைய பேர் அன்பு கூற ஆரம்பிப்பாங்க, அந்த வழியில நடக்க ஆரம்பிப்பாங்க.
அப்படிதான் தாவீதுடைய வாழ்க்கை இருந்தது. தாவீது ஏதோ கடவுளை அன்பு கூர்ந்தேன் நான் கடவுளை மட்டும் அப்படி இல்லை. many peoples followed the life of David. இஸ்ரவேல் ஜனங்களாக இருந்தவர்கள் ராஜாவாகிய தாவீதின் வாழ்க்கையை பின்பற்றினார்கள். எதை பின்பற்றினார்கள் அவர்கள்? அதனாலதான் அவன் இருக்கிற காலத்தில் அது பேர் வந்தது, தாவீதி நகரம்னு பேர் வந்தது. யாரின் நகரம் அது? அந்த சிட்டிக்கு பேரு, இஸ்ரவேல் நாட்டில் அந்த சிட்டிக்கு பேரு தாவீதி நகரம் பேர். அதுக்கு ஏன் பேர் வந்துச்சு? எப்படி அந்த பேர் வந்துச்சுன்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான், ஒரே ஒரு இடம் தான். என்னது? தாவீது தேவனுடைய இருதயம் ஏற்றுக்கொள்ளுகிற விதத்தில் அன்பு கூர்ந்தான். அவ்வளவுதான் பாயிண்டாங்க. எப்படி அன்பு கூர்ந்தான் அவன்? தேவனுடைய இருதயம் ஏற்றுக்கொள்ளுதான் அன்பை. தேவனுடைய இருதயம் அதை நிராகரிக்கல, தேவனுடைய இருதயம் அதை டினை பண்ணல. தேவனுடைய இருதயம் தாவீதுடைய அன்பை ஏற்றுக்கொள்கிறது. அவன் ஆடு மேய்க்கிறவன் தான், அவன் படிக்காதவன் தான், அவனுக்கு நிறைய தகுதி இல்லை. தேவன் அவனுடைய அன்பை ஏற்றுக்கொள்ற அளவுக்கு அவனும் ஸ்பெஷலான ஆள் கிடையாது. பட் his love is precious in the sight of God. அவ்வளவுதான். ராஜாவின் செயலை காட்டிலும் தாவீதின் அன்பு தேவனுடைய பார்வையில் சிறந்ததாய் இருந்தது. அதனாலதான் அந்த இடத்துல ராஜாவுக்கு பதில் சொல்றாரு, கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனை தெரிந்து கொண்டார். என்ன பண்ணி கொண்டார்? அங்க தெரிந்து கொண்டார். சரி, இப்ப தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவாறு அன்பு கூறணும்னு வரும்போது பாருங்க, இங்க ரொம்ப கவனிக்கணும். இப்பதான் ஆரம்பிக்க போறேன். தேவனுடைய இருதயம் ஏற்றுக்கொள்கிற விதத்தில் அன்பு கூறணும்னு வரும்போது நமக்கு இருக்கிற ரெண்டு மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஒன்று ரிலேஷன்ஷிப்பு, இன்னொன்று வெல்த். தமிழில் சொல்லணும்னா உறவுகள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பொருளாதாரம். இது ரெண்டு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவாறு அல்லது தேவனுடைய இருதயம் ஏற்றுக்கொள்ளாத விதத்தில் அன்பு கூற முடியாமல் நம்மளை தடுக்கிறது. தேவன் எதிர்பார்க்கிற விதத்தில் நம்ம அன்பு கூற விடாமல் தடுக்கக்கூடிய காரியம் இந்த உலகத்தில் இருக்குதாம இருக்குது. ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று உறவுகள், இன்னொன்று பொருளாதாரம். ரெண்டு தான். இது ரெண்டு தான் சவுலுக்கும் பிரச்சனையாக இருந்தது. சவுல் ஏன் தேவன் அன்பு கூற முடியாமல் போனது தாவீதை போல அப்படின்னா காரணம் அங்கே தான். சிறந்தது அப்படின்னு பார்க்குறாங்க, முதல் தரமானதுன்னு பார்க்குறாங்க, குவாலிட்டியானதுன்னு பார்க்குறான். கடவுளுடைய அன்பை விட அது பெருசாக பார்க்குறாங்க. அவனுக்கு முன்னாடி பெரிய சேலஞ்ச் தான் நிற்குது. கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய இருதயம் ஏற்றுக்கொள்கிற விதத்தில் அன்பு கூறணுமா, இல்லை முதல் தரமான இந்த ஆடுகளையும் மாடுகளையும் நான் கொண்டு போகணுமான்ட்டு. ரெண்டாவது உறவுகள்னு வரும்போது அவனுடைய ரத்த சொந்தம் எல்லாமே சொல்றது, எல்லாம் ஐடியா கொடுக்குறது எல்லாமே அவனோட ரத்த சொந்தம். இஸ்ரவேல் ஜனங்கள் கூட சொல்றாங்க, அதை நிராகரிக்க முடியல, டினை பண்ண முடியல அவனால. இன்னைக்கும் விசுவாசிகளுக்கு ஆசீர்வாதங்களுக்கோ அல்லது தேவன் வைத்திருக்கிற நிறைய நல்ல காரியங்களுக்கோ பெரிய தடையா இருப்பது யாருன்னு தடையா இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு விஷயம்தான். இந்த ரெண்டு விஷயம்தான். ஒன்று ரிலேஷன்ஷிப்பு, இன்னொன்று வெல்த். உறவுகளும் இந்த பொருளாதாரம் ரெண்டு தான். இது ரெண்டு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் ஒரு விசுவாசிக்கு, ஒரு ஊழியக்காரனுக்கு எல்லாத்துக்குமே கடவுளுடைய திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த முடியாமல், கடவுளுடைய வல்லமையை முழுமையாக செயல்படுத்த முடியாமல் கடவுளை நடுவில் விட்டு பிரியக்கூடிய பல விஷயங்கள் நடக்கிறது. காரணம் என்னன்னா இதுதான், இது ரெண்டு தான். இதை தான் உதாரணமாக எடுத்து பார்க்க போகிறோம். இதுலேருந்து தான் கற்றுக்கொள்ள போகிறோம். தாவீதுக்கும் அந்த சேலஞ்ச் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி இருந்தது. அவனுக்கும் சேலஞ்சு வந்துச்சு. உறவுகளால் கடவுளை ஒதுக்கணும், உறவுகளால் கடவுளுக்கு ரெண்டாவது மூன்றாவது இடத்தை தரணும், உறவுகளால் கடவுளுக்கு முழுமையான அன்பு கொடுக்க முடியாத அளவுக்குலாம் அவனுக்கு வாய்ப்புகள் ஏற்பட்டது பாருங்க. ஆனால் அதை எப்படி நிராகரித்து, அதை எப்படி டினை பண்ணி அதை மேற்கொண்டு கடைசி வரைக்கும் கடவுளுடைய இருதயத்துக்கு ஏற்ற அன்பையே வெளிப்படுத்துகிறவனாக இருந்தான். அதான் பாயிண்ட். அங்கே உறவுகள் அவனை நெருக்குது, ரொம்ப நெருங்கின உறவு அவனை போட்டு தடுக்குது. கடவுளுடைய இருதயத்துக்கு ஏற்ற அன்பை தாவீது வெளிப்படுத்த முடியாத மாதிரி அது என்னென்னவோ பண்ணி பார்க்குது. பட் he denied the worldly love and completely surrendered to the love of God. உலக அன்பு முழுவதும் நிராகரிச்சுட்டு தேவன் முதல்ல அவனை பார்க்கும் போது எந்த குவாலிட்டிக்காக அல்லது எந்த குவாலிட்டி வச்சு அவனை குவாலிஃபை பண்ணாரோ அந்த விஷயத்துக்காக அப்படியே வெளிப்படுத்துறான். கடைசி வரைக்கும் அதில் நிற்கிறான். ஸோ இது ரெண்டுமே தாவீதுடைய லைஃப்ல இருந்து கற்றுக்கொண்டால் மட்டும்தான் நம்ம தேவனுடைய இருதயம் எதிர்பார்க்கிற மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும், அன்பு கூற முடியும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ முதலாவது காரியம் பார்க்கலாம், ரிலேஷன்ஷிப், உறவுகள். தாவீது இதை எப்படி ஹேண்டில் பண்ணாருன்றதை பார்க்கலாம் பாருங்க. 2 சாமுவேல் 6வது அதிகாரம், 2 சாமுவேல் 6வது அதிகாரம், 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நம்ம கவனிக்கலாம். 2 சாமுவேல் 6:11 இருந்து. கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்தையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத்
ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் 6 தப்படி நடந்தபோது மாடுகளையும் கொழுத்து ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டான். தாவீது சணல் நூல் ஏபோத் தரித்து கொண்டு தான் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும் எக்கால துணியோடும் கொண்டு வந்தார்கள். இந்த இடத்துல நடக்கிற சம்பவம் என்ன? 2 சாமுவேல் 6:11 அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாருங்க, ஒரு ஆலயம் இது போல இருந்தது. இந்த ஆலயத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்கணும், கடவுளுக்கு உருவம் கிடையாது. உருவம் இல்லைனாலும் அதை வெளிப்படுத்துகிற விதத்தில் கடவுளுடைய மகிமை, அவருடைய வல்லமை, அவருடைய மாட்சிமையெல்லாம் வெளிப்படுத்துகிற விதமாக உடன்படிக்கை பெட்டின்னு ஒன்று மோசேவின் காலத்தில் கொடுத்துருந்தார் கடவுள். அதை ரொம்ப முக்கியமான விஷயமா இஸ்ரவேல் ஜனங்களால் கருதப்படுது. அந்த உடன்படிக்கை பெட்டியோட சாராம்சமே என்ன? அந்த உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்கிறதோ அந்த இடம் ஆசீர்வாதமாக இருக்கும். அது அதனால இதை பாருங்க, எதிரிகள் இந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு கட்டத்தில் தாவீது போய் அதை யுத்தம் பண்ணி அது உடன்படிக்கை பெட்டியை மறுபடியும் தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வரான். இதான் நிகழ்ச்சியாங்க. மறுபடியும் கொண்டு வரான், பேக் ஆலயத்துக்கு கொண்டு வரான். கொண்டு வரும்போது நடக்கிற சம்பவத்தை பற்றி தான் இங்கே எழுதியிருக்குது. அது கொண்டு வரும்போது என்ன நடந்தது, என்ன நடக்குது, இதை வச்சு தான் இன்றைக்கும் பெரிய கான்ட்ரவர்சியாக பேசுகிறாங்க. அதனால் டாபிக் வேறையாக இருந்தாலும் அந்த கான்ட்ரவர்சியும் டச் பண்ணிட்டு போகிறது நல்லது. ஏன்னா ஒரு கட்டத்தில் உங்களுக்கும் சில நேரத்தில் அப்படிப்பட்ட எண்ணங்கள் உருவாகலாம், உங்களுக்கும் பெரிய சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சிக்காமல் மாட்டாமல் இருப்பீங்க. என்ன கான்ட்ரவர்சி இதில் கொண்டு வராங்க? ஆலயத்தில் நடனம் ஆடுவது தப்பு. ஆலயத்தில் என்ன ஆடுவது தப்பு? ஆலயத்துக்கு வந்தீங்களா, பயபக்தியாக நேர் முழங்கால் படிக்கிட வேண்டும். முட்டி இல்லாதவன் என்ன பண்ணுவான்னு தெரில. சிலருக்குலாம் வயிறு வரைக்கும் தான் இருக்கும், பார்த்துருக்குறீங்களா? அவங்களாம் என்ன பண்ணுவாங்க தெரியல, அவங்களாம் பரலோகத்துக்கு வரமாட்டாங்க போல இருக்குது. இவங்க சொல்கிற ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தா ரூல்ஸ் பேசுகிறேன் நான். முட்டி போடுறது தப்பாக பேசலை. முழங்கால் படிக்கிட்டு ஜபிக்கலாம், எப்படி வேணால் ஜபிக்கலாம். ஆனால் முழங்கால் படிக்கிட்டு தான் அப்படின்னு வரும்போது நான் தான் சொல்லுவேன்னே, இந்த ஆக்ஷன்ஸ் உண்மையான ஆக்ஷன்ஸாக மாறிடக்கூடாது. செயல்கள் நடிப்பாய் மாறிவிடக்கூடாது. நேர்முழங்கால் படிக்கிறதுனாலே ரொம்ப நல்லவங்களாம் கிடையாது. உண்மையாகவே அவங்க உள்ளத்தை அப்படியே ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சுலாம் கிடையாது. நேர்முழங்கால் போட்டுக்கிட்டு FBயில் லைக் போட்ட ஆள்லாம் நான் பார்த்துருக்குறேன். ஹலோ, புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால் நேர்முழங்கால் படிக்கிட்டு, அதனால தான் நான் அந்த மாதிரி விஷயத்தில் இங்கே என்கரேஜ் பண்ணுறதில்ல. நான் எல்லாரும் நேர்முழங்கால் சொல்லவே மாட்டேன். உனக்கு பிடிச்சா போடு, போடலன்னா உட்கார தலைகளை கூட தொங்குனி, எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா கடவுள் பார்க்கறது உங்கள் உள்ளந்தெரியங்களை. எதை பார்க்கிறார் அவர்? நலந்து சொல்லுங்களேன். முட்டி எவ்வளோ தூரம் காப்பு காய்ச்சிருக்குது, முட்டி எவ்வளோ தூரம் வெந்து போயிருக்குது, எவ்வளோ வலிக்குது அப்படின்னா அதோட பெஸ்ட்டாக ஒன்றுன்னு சொல்லி தரேன். அம்பு எடுத்து இந்த அழகு குத்திக்குன்றேன். இன்னும் அவருக்கு பிடிக்கல, முட்டி காய்க்கிறதே பிடிக்குதுன்னா அடுத்த வாரத்தில் கத்தி எடுத்துன்னு வந்துங்க, உடம்புக்கு வச்சுக்கிங்க, என்னென்ன பண்ணணுமோ எல்லா ரணகலத்தையும் பண்ணுங்க, ரொம்ப பிடிக்கும். அவர்னா கத்தாரா இல்லை காட்டு ஏரியான்னு தெரில, அப்படிலாம் ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க சபையில். அப்போ சபைக்குள்ளே பேசப்படுகிற ஒரு காரியம் என்ன? நடனம் ஆடக்கூடாது, சந்தோஷமாக இருக்கக்கூடாது, குதிக்கக்கூடாது, அசையக்கூடாது, கைத்தட்டக்கூடாது, உற்சாகமாய் பாடக்கூடாது. இப்படியெல்லாம் பேசி 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 அதுக்கு பல விஷயத்தை கொண்டு வருவாங்க. அதில் கடைசியாக கொண்டு வந்து நிற்கிற இடம் இந்த இடம் தான். இந்த இப்போ படித்த பாருங்க, இந்த இடம் தான். தாவீது நடனம் ஆடினான். எங்கே ஆடினான்? அதுக்கு அவரே பதில் சொல்லிடுவார். கான்ட்ரவர்சி பிரீச்சர்ஸ். எங்கே ஆடினான்? ரோட்டில் ஆடினான். எங்கே ஆடினான் அவன்? நீ ஆட வேண்டும் என்றால் விசுவாசியை ரோட்டில் போயிட்டு ஆடு. ஐயாவுக்கு இப்போ பெருசாக அரண்மனையில் இருக்கிறதா நினைப்பு. ஹலோ, இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிற டைல்ஸாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற செவராக இருக்கட்டும், இதில் இருக்கிற கல்லாக இருக்கட்டும், மண்ணாக இருக்கட்டும், எல்லாமே ரோட்டில் இருந்து தான் இங்கே வந்திருக்குது. வானத்திலிருந்து எதுவும் நேரடியாக இங்கே வரல. அங்கேருந்து வந்ததுன்னா வேணா ஐயா சொல்கிற லாஜிக் செட் ஆகும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லாம் ரோட்டில் இருந்து தான் இங்கே வந்திருக்குது. வந்திருக்கிறது மேலே தான் நீங்களும் நானும் நிற்கிறோம், உட்காடுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஐயா சொல்கிற லாஜிக் என்னன்னா, ஆடக்கூடாது. சினிமாக்காரன் ஆடுவது போல. இன்னும் அத்த கம்பேரிசன் அங்கே. யாரை ஆடுவது போல? அவன் பணத்துக்காக ஆடுறான், வேற எதுக்கும் ஆடிக்கிட்டு இருக்கிறான். ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ரெண்டுத்தையும் கொண்டாந்து கம்பேரிசன் பண்ணிக்கிட்டு அவன் அந்த கம்பேரிசனே இருக்கக்கூடாது. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா? இந்த குழந்தை மாதிரியே பொம்மை இருக்கும், பார்த்துருக்குறீங்களா? அந்த பொம்மை பார்த்தீங்கன்னா குழந்தை மாதிரியே அழுவும், குழந்தை மாதிரியே கண்ணு திறந்து பார்க்கும், குழந்தை மாதிரியே எல்லா வேலையும் பண்ணும் சில நேரத்தில்.
அதுக்காக எடுத்து தாய்ப்பால் கொடுக்க முடியுமா? கொடுத்தா அந்த நபர் எப்படி பார்ப்பீங்க? குழந்தை அழுது தாய்ப்பால் கொடு அப்படின்னு சொன்னால் அந்த ஆள் எப்படி ஏற இறங்க பார்ப்போமோ அதே போல தான் சினிமாக்காரன் ஆடுற மாதிரி நீ ஆடாதனா எப்போ அவன் வேற நான் வேற. குழந்தை இந்த பொம்மை குழந்தை அழுதுனா நான் என்ன சொன்னால் சுவிட்ச் ஆஃப்னு பேட்டரி எடுத்து போடு அப்படி சொன்னால் தான் கரெக்டு. அவன் ஆடுவதை போலவே நீ என்ன பண்ணாதே, ஆடாதே. இப்போ இந்த குழந்தை அழுது ஒரிஜினல் குழந்தை சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியுமா? அப்புறம் தாய்ப்பால் கொடுத்து தான் ஆகணும். அழுதுக்கு நிப்பாட்டு என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது. இதுக்கும் அதுக்கும் இருக்கிற வித்தியாசம் புரிகிறது இல்லை. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டாச்சு, கண்ணாடி ஒன்று போட்டாச்சு, தலையில் முடியெல்லாம் கொட்டியாச்சு, தழுத்த குரல் வந்தாச்சுனாலே பாஸ்டாக இருக்கிறதுக்கு தகுதி. நம்ம என்ன பொய் சொன்னாலும் என்ன சொன்னாலும் ஓகேன்னு பார்க்குறாங்க. கிடையாது. அதனால என்ன நடக்குதுன்னு சொல்ல வரேன். அதனால என்ன ஆகிடுது, நீங்கள் அந்த மாதிரி பிரசங்கங்களை கேட்டு அந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகள் உங்களை வரும்போது நான் அந்த மாதிரி சபைகளை பார்த்தேன். அங்கே என்ன ஆகிடுது, இவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு பேசாமல் கீழே இருக்கிற 4 கல்லை கொண்டாந்து வச்சுட்டு என்ன பண்ணலாம், பிரசங்கம் பண்ணிட்டு 6வது நினச்சி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா அது கூட கொஞ்சம் கொஞ்சம் அசையும் போடுறது சவுண்டில். இது என்ன பண்ணுறதில்ல, எதுக்குமே அசைகிறது இல்லை. ஏன்னா அது மாதிரி ப்ரீச்சிங்க ஆடக்கூடாது. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். எந்த பயத்தை பற்றி பேசுகிறாரு போய் படிக்கணும். அப்படியே மேலோட்டமாக படிச்சிடக்கூடாது. என்ன பயம்னு சொல்லி ரெவரன்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்குது ஆங்கிலத்தில். அந்த வார்த்தைக்கு ரெவரன்ஸ்னா என்னது, ரெஸ்பெக்ட்னு ஒரு வார்த்தை இருக்குது. எதில் ரெஸ்பெக்ட்? வானத்தில் பரலோகத்தில் தேவ தூதர்களும் மூப்பர்களும் எல்லாருமே சேர்ந்து அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் துதிக்கிறார்கள் இருக்குது. நான் அதுக்கு தான் சொல்லுவேன், வானத்தில் இல்லை போகிறோம், ஆனால் அங்கே நம்ம இல்லை. நம்மளை எங்கே வச்சிருக்கிறார்? பூமியில தான் வச்சிருக்கிறார். இன்னும் பூமியில தான் இருக்கிறோம். இருக்கும்போது இங்க சில விஷயங்களை வெளிப்படுத்த, சந்தோஷத்தை வெளிப்படுத்த, மகிழ்ச்சியை வெளிப்படுத்த, உள்ளத்தை வெளிப்படுத்த சில கிரியைகளை வச்சிருக்கிறார் ஆண்டவர். இங்க இப்ப தாவீது செய்த செயல் அதுதான். அதான் சொல்ல வரேன். கர்த்தருடைய பெட்டி எதிரிகளால் சிறைப்பிடிக்கப்பட்டு இருக்கிறது. அதனால தேசம் பஞ்சத்தில் இருக்குது. தேசத்துல வளர்ச்சி இல்லை, பலம் இல்லை. அவனுக்கு புரியுது, கர்த்தருடைய பெட்டி உடன்படிக்கை பெட்டி வந்துருச்சுன்னா ஜனங்களுடைய வாழ்க்கை மாறிடும், அரசாங்கம் நல்லா இருக்கும், செழிப்பா மாறிடும், கடவுளுடைய பிரசனம் இருக்கும்னு புரிஞ்சதுனாலதான் அந்த பெட்டி வரும்போது பலிகளை செலுத்தி, இவங்க சொல்ற மாதிரி ரோட்ல பலிகளை என்ன பண்ணினார்கள், செலுத்தினார்கள். கர்த்தர் அந்த பலிகளை அங்கீகரித்தார். சரி, அடுத்த பாயிண்ட் இங்க வருவோம். ரோட்டில் ஆடினான். எங்க ஆடினான் அவன்? ரோட்டில் ஆடினான், ரோட்டில் பாடினான், ரோட்டில் கை தட்டினான். இவங்க கொடுத்துருக்கிற பர்மிஷன் என்ன தெரியுமா? கடவுளை அதிகபட்சமாக ஒரு 1/2 டிகிரிக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், கை தூக்கி ஆராதிக்கலாம். முழுசாலாம் கை தூக்கிடக்கூடாது, நல்லாலாம் கை தட்டிடக்கூடாது, உடம்பெல்லாம் அசைச்சிடக்கூடாது. ஏன்னா அப்போ தான் டயபெட்டிஸ் டாக்டருக்கு, பிபி டாக்டருக்கு எல்லாருக்கும் நீங்கள் வேலை கொடுக்க முடியும் கரெக்டாக. ஹலோ, ஆடாமல் அசையாமல் இருந்தீங்கன்னா ஆமாம் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக. அப்புறம் கடைசி உங்கள் வாழ்க்கை இப்படி போய் முடியும். ஒரு பக்கம் மட்டும் ஒர்க்காகவும் ஒரு பக்கம் ஃபுல்லாகவே இழுத்துக்கிட்டு கிடக்கும். அப்புறம் உங்களுக்கு கடவுள் யார், நானே உன் பரிகாரியாக கர்த்தன் இருக்குதுல்ல, அப்புறம் ஏதோ டாக்டர் பேர் போட்டுக்க வேண்டியதான். அவரே என் டாக்டர் ஆகிய டாக்டர்னு போட்டுக்க வேண்டியதான். வேற வழி கிடையாது. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் இருக்குது இல்லையா, அவர் கொடுக்குற டேப்லெட்டால தான் உயிர் வாழறன்னு ஆயிடும். எங்க திரும்ப ஆரம்பிக்குது இது எல்லாமே இங்க. அதனால தான் நான் அந்த ரோமர் 12:1 சொல்றேன். நான் உங்கள் உள்ளம், உங்கள் இருதயம், உங்கள் ஆத்துமா, உங்களுடைய மனம் இதெல்லாம் தேவனை அன்பு கூறுகிறதா இருந்தா உங்கள் சரீரம் தேவனுக்கு என்று ஒப்பு கொடுக்கப்பட்ட ஜீவனுள்ள பலிகளா இருக்கும். எப்படி இருக்கும் அது? அது நல்லா கைத்தட்டும், நல்லா வாய் திறந்து பாடும், நல்லா குதிக்கும், நல்லா ஆடும். ஆனால் எல்லாமே கண்ட்ரோலில் இருக்கும். அதான் பாயிண்ட். அதையும் சொல்லிடணும். பவுல் அதையும் போதிக்கிறார். எபேசியர் 6 நீங்கள் மதுபான வெறி கொள்ளாமல்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார் பரிசுத்த ஆவியை பற்றி பேசும்போது. ஹலோ, இந்த ஆவிக்குரிய சபையில் இருக்க பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இவன் ஆடக்கூடாது பாடக்கூடாதுன்னு வாங்க, ஆனால் ஆவியில் நிறையலான்னு வாங்க. ஆவியில் நிறைவு எப்படி இருக்கும்? பைபிளை கிழிக்கும், குழந்தையை மிதிக்கும், வயசானவங்களை தள்ளும். ஹலோ, அன்கன்ட்ரோலபிளாக இருக்கும். கேட்ட ஆவியில் நிறையிறான்னு வாங்க. நான் சொல்கிறேன், இஃப் தேர் இஸ் ஸ்பிரிட், கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ள இருந்தால், பரிசுத்த ஆவியானவருக்கு நிறைய விஷயம் இருக்குது அவருக்குல்ல. அதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கண்ட்ரோலிங் ஹோலி ஸ்பிரிட்னு ஒன்று இருக்குது. என்னது? அவர் கட்டுப்பாட்டின் ஆவியானவர். என்ன ஆவியானவர் அவர்? நீங்கள் எந்த இடத்துல நிற்கிறீங்க, உங்கள் காலு கீழே என்ன இருக்குது? ஹலோ, உங்கள் பக்கத்தில் நிற்கிறவங்க யாரு? ஆவியில் நிறையவங்க கிட்ட அடி வாங்கியிருக்கிறீங்களா? நான்லாம் வாங்கியிருக்கிறேன் சின்ன வயசில். அப்புறம் அவருக்கு நான் திருப்பி அடிச்சிருக்கிறேன் வேற ஒரு டைமில்.
அவர் பாட்டு பாடும் போது கை தட்டுறன்ற பேர்ல அடிச்சிருவாரு. நான் ட்ரம்ஸ் வாசிக்கும் போது ட்ரம்ஸ் குச்சாலே நீ கையில கொடுத்தாலும் உனக்கு குச்சியில திருப்பியும் கொடுக்கப்படும். அவர் முடிச்சுட்டு கேட்பாரு, ஏன்பா கையில் அடிச்சுட்ட, வீங்கிருச்சுப்பான்வார். நீ பண்ணது மட்டும் என்ன, ஆவியின் நிறைவுன்ற பேர்ல ஆவியானவரையும் கொச்சப்படுத்தி ஆராதனையும் கொச்சப்படுத்தி எல்லாத்தையும் கொச்சப்படுத்துறதாங்க. அப்ப இங்க பாயிண்ட் கவனிக்கிறது இல்லை. அதெல்லாம் சொல்றேன், யார் சொன்னாலும் அப்படி கண்மூடித்தனமா நம்பிடக்கூடாது. பைபிள் எடுத்துட்டு வந்து கண்ணை திறந்து அதுக்குள்ள இருக்கிற சத்தியம் என்னன்றதை கவனிக்க ஆரம்பிக்கணும். இப்ப தாவீதை பற்றி, தாவீதுடைய செயலை பற்றி இங்க எழுதுது. அவன் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி கொண்டு வரும்பொழுது பலிகளை செலுத்தி நடனம் ஆடினான் இருக்குது. என்ன ஆடினான் இருக்குது? இப்படிதான் போதிக்கிறாங்க. அவன் நடனம் ஆடினான், ரோட்டில் ஆடினான் இருக்குது. சரி, பைபிள் எப்படி எழுதிருக்குதுன்னு படிப்போம், அப்படின்னு நம்புவோம். அதை எப்படி எழுதிருக்கிறது? 13-14 பார்ப்போம். கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் 6 தப்படி நடந்த போது மாடுகளையும் கொழுத்து ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டான். 14 பாருங்க. தாவீது சணநூல் ஏபத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும், கவனிக்கணும் ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன, பலத்தோடும். அன்பு கூர்வாயாக வரும்போது அதில் அந்த வார்த்தை யூஸ் பண்றாங்க. அதை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தேவனை அன்பு கூர்வாயாக, அதே வார்த்தைங்க. தாவீது இங்க நடனம் ஆடுறானா, எதனால ஆடுறான்றது பாயிண்ட் தாங்க. எதனால ஆடுறான் அவன்? தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக. ரோட்டில் இருக்குதா? ஹலோ, பெரிய பிரசங்கியார்கள் போதிக்கிற மாதிரி ரோட்டில் இருக்குதா? ரோடுன்னு இருக்குதாங்க? சாலைன்னு இருக்குதா? அது மாதிரி தான் இருக்குதா? எவ்வளவு வெளிப்படையா இருக்கிற வார்த்தையை கவனிச்சுங்க. கர்த்தருக்கு முன்பாக. யாருக்கு முன்பாக? நடனம் யாருக்கு முன்பதாக ஆடுவது? குடிச்சிட்டு ஆடுறது இல்லை, சினிமா ஆடுறதுக்கு மட்டும்தான் ஆடுறது இல்லை, சினிமா தியேட்டரில் மட்டும் ஆடுறது இல்லை, கர்த்தருக்கு முன்பதாக ஆடுவதும் என்னவா இருக்கிறது? நல்லதான் சொல்லுங்களேன். பிபி பேஷண்டா நீங்களா? சுகர் பேஷண்டா? அப்புறம் கர்த்தருக்கு முன்பதாகவும் ஆடுவது என்னவா இருக்கிறது? நடனம். என்னவா இருக்கிறது? இப்போ கர்த்தருக்கு முன்னாடி என்ன ஆட முடியும்? நல்லதுன்னு சொல்லுங்களேன். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? நடனம்னா ஒன்றும் கிடையாது, அசைவு தான், மூமெண்ட் தான், ஸ்டெப்ஸு தான். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? சிலவங்களுக்கு நல்லா வரும், ஆடுறாங்க. சிலவங்க வராது, அசைகிறாங்க. சிலவங்க அதை வர விதத்தில் அதை செயல்படுத்துகிறாங்க. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அப்படியே சொல்லிடுறாங்க, அப்படி கண்மூடித்தனமாக அக்செப்ட் பண்ணிடக்கூடாது. தாவீது வந்து ரோட்டில் ஆடினா அப்படி இல்லை. டேவிட் டான்ஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். தாவீது எங்க ஆடினான் நடனத்தை? தேவனுக்கு முன்பதா. அப்படின்னா தேவனுடைய பிரசன்னத்தில் நடனம் ஆடினான் இருக்குது. எங்க ஆடினான்? அங்க. அதெல்லாம் சொல்லுங்களேன். அப்ப யாரோ ஒருத்தர் கடவுளுடைய பாட்டை பாடி டான்ஸ் ஆடுறாருன்னா உடனே அந்த ஊழியக்காரங்கிட்ட போய் கமெண்ட் போட ஆரம்பிச்சிடக்கூடாது. நீலாம் ஒரு ஊழியக்காரனா? நீலாம் அப்படி டான்ஸ் ஆடலாமா? சாபியை அப்படி கெடுக்கலாமா? நீங்களும் அந்த குரூப்போடு போய் ஜாயின் பண்ணக்கூடாது, வீணா போயிடுவீங்க. ஹலோ, பெர்க்மன்ஸ்னா சின்ன பிள்ளையா இருக்கும் போது நான் பார்த்துருக்குறேன். நான் சொல்கிறது 96-94 இதே காஞ்சிபுரத்துக்கு வந்திருந்தார் ஸ்ரீனிவாச கிரவுண்டில். அப்போ நான் அவரை பார்த்துருக்குறேன். அவர் கால் வந்து ஸ்டேஜில் நிற்காது. அப்போ அவர் ஏற்றின பாடெல்லாம் ரொம்ப துள்ளல் பாட்டாக தான் இருக்கும். He will be singing and worshiping God by dance. கடவுளை நடனம் ஆடிக்கிட்டே தான் துதிப்பார், பாடுவார். அப்போயே இந்த குரூப் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தது. என்னன்னா, அவரை விமர்சனம் பண்ணி பேசினவங்க, அவரை குறை சொன்னவங்க, இவங்க எல்லாமே இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டாங்க. அவங்களாம் யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அப்போ பேசும்போது வெளியே தெரிஞ்சாங்க, அவ்வளோதான். அவங்க பேர் தெரியாது, ஊர் தெரியாது, இருக்கிறானுங்களா, எப்படி அவங்க முடிவு இருந்தது, எதுவுமே தெரியாது. ஆனால் யாரை பற்றி விமர்சனம் பண்ணாங்களோ அவர் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாரு. அவர் இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கிறாரு, ராஜா மாதிரி இருக்கிறாரு. ஒருத்தர் என் வண்டி வாங்க வராரு பாருங்க, அவர் சொல்றாரு, நான் காளியார் கோயிலில் தாங்க வரேன், பெர்க்மன்ஸ் தெரியுமான்னு கேட்குறாரு. ஹிந்து மனுஷன், நல்ல பட்டநாமத்தெல்லாம் போட்டுட்டு வந்து நிற்கிறாரு என் முன்னாடி. எங்கள் ஊருக்காரர் தாங்க அவர். சாயந்தரத்தில் அப்படியே வாக்கிங் வருவார், நாங்களாம் ஒன்றா பேசுவோங்க, எல்லார்கிட்டையும் நல்லா பழகுவார். ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ நடனம் என்பது பாருங்க, தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற, தேவனால் விரும்பப்படுகிற, தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு காரியம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அது வந்து தெய்வீகம் இல்லை அப்படின்னு மதவாதிகளை போல பேசக்கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? மதம் பிடிச்சவங்க தான் அப்படி பேசிக்கிட்டு இருப்பான். மதம் பிடிச்சவங்க தான் குடிச்சாதான் ஆடணும், வெறிச்சாதான் ஆடணும்னு பேசிக்கிட்டு இருப்பான். நம்ம அந்த ஆளுங்க இல்லை, நம்ம குடிக்க அவசியமும் இல்லை, குடிக்கிறதும் கிடையாது. நமக்கு தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளத்தில் இருப்பதனால, தேவனுடைய
அன்பை நம்ம உணர்ந்தது இருக்கிறதுனால, கர்த்தருடைய இரக்கத்தை ருசி பார்த்துருக்கிறதுனால, பின்னாடி காட்டுறான் அந்த பாயிண்ட் எல்லாம். ஏன்னா இந்த நடனத்தை வச்சு அவன் குடும்பமே பிரியுது, நடனத்தை வச்சு அவன் ரிலேஷன்ஷிப்பே பிரிஞ்சு போயிடுது பாருங்க. அவ்வளோ பெரிய விஷயமாயிடுது ஒரு கட்டத்தில். இன்னைக்கு மட்டும் இது சர்ச்சை இல்லை, தாவீது காலத்திலே இது மிகப்பெரிய பிரச்சனை அவன் குடும்பத்துக்காக மாறுனது. அப்ப நடனம் என்பது அவன் செய்தது என்பது கர்த்தருக்கு முன்பதாக செய்தான் இருக்குது. யாருக்கு முன்பதாக செய்தான் அதை? சரி, இப்ப அடுத்த காட்டங்களை பார்க்கலாம். 15. அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும் எக்கால துணியோடும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய பெட்டி தாவீது நகரத்துக்குள் பிரவேசிக்கிற போது, கவனிங்க, சவுலின் குமாரத்தியாகிய மீகாள். யாரு? ஆக்சுவலா கல்யாணம் ஆயிட்டா பேர் எப்படி மாறும்? புருஷனோட பேர் தானே வரும். ஆக்சுவலா ஷீ இஸ் அன் வைஃப் ஆஃப் டேவிட், தாவீதுடைய மனைவி. ஆனா இவள் நடந்து கொள்கிற அந்த விதத்தை வச்சு பைபிள் அவளை அப்படி வியாக்கியானம் பண்ணுது. ஹலோ, எதை வச்சு வியாக்கியானம் பண்ணுது? இப்ப அதனாலதான் நீங்க பைபிள் அறிவு இருந்தா அவங்க பேசுறது உங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. நீங்களாம் அப்படி பேசலாமான்னு கேட்பீங்க. இங்க அப்படிதான் பேசுது. she is a legal wife of David, தாவீதுடைய உண்மையான மனைவி மீகாள். ஆனால் மனைவியா இருக்கிறவளை வேதம் எப்படி திரும்ப சொல்லுது? ஆவியானவர் எப்படி திரும்ப எழுதி வைக்கிறாரு? சவுலின் குமாரத்தி ஆகிய. அப்படின்னா கல்யாணம் பண்ணிட்டா, தாவீதோடு கூட தான் இருக்கிறான். ஆனா புத்தி மட்டும் யாருடைய புத்தி இருக்குது? இன்னும் அவங்க அப்பா புத்தி, சவுலுடைய புத்தி. யாருடைய புத்தி இருக்குது இப்ப இன்னும்? அதனாலதான் ஸ்திரீயை பார்த்து வேதம் போதிக்குது, சங்கீதத்தையும் போதிக்குது. உன்னுடைய பெற்ற தாயின் வீட்டை என்ன பண்ணிவிடு? மறந்து விடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது நிறைய, அதுவும் கான்ட்ரவர்ஷியலான சப்ஜெக்ட் தான் அது. புருஷன் இது நிமித்தம் தன் தகப்பனையும் தாயும் விட்டு பிரிந்து இருப்பானாக, உன்னை விட்டுருணும். அப்படி இல்லை. பாயிண்ட் என்னங்க? இனி நீ தனிச்சமாய் செயல்படுவாயாக, உனக்கு கடவுள் தருகிற ஞானம் அறிவு அதன்படி இரு. ஒரு ரியாலிட்டி ஷோ பார்த்தேன் பாருங்க, அதில் ஒரு புருஷனை பார்த்தேன். அவனெல்லாம் பார்க்கும்போது தான் நம்மளாம் எவ்வளோ நல்ல லெவலில் தான் இருக்கணும்னு தோணுது. மனுஷன் அவன் தான் வீட்டில் சமையல் செய்கிறானா, தப்பு கிடையாது, சரி செய்கிறான். எப்பரா செய்கிறேன்? சரி செய்கிறதுல அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்கிறார். அது செய்கிறதுல என்ன பிரச்சனை வந்துருச்சு? இப்போ மனைவி பிடிக்குது, மனைவி முடியல, இல்லை ஏதோ ஒரு விதத்தில் செய்கிற. சரி, அவன் சொல்கிறான் பாருங்க, சார் இவன் முடிவு எடுத்து சொல்லி நான் செஞ்சால் கூட நியாயம் இருக்குது சார். நான் என்ன சமையல் பண்ணணுன்ட்டு அவன் அவங்க அம்மா கிட்ட கேட்டு அவங்க அம்மா சொல்கிறபடி அந்த விதத்தில் தான் செய்யணும்னு சொல்கிறா. ஹலோ, இதுக்கு பேசாமல் அவன் கழுத்தில் ஒரு பெல்ட்டை மாட்டி செயினை கட்டி வெளியே கட்டி போட்டுடலாம். டாபர்மேன், ஜெர்மன் ஷெப்பர்ட் மாதிரி இது ஒரு டாக். இது நீங்கள் அந்த மாதிரி தான் நடத்துறீங்க. ஹலோ, உனக்கு அறிவில்லை? நீ கல்யாணம் பண்ணிட்ட, குழந்தை பேத்துட்ட, நீ ஒரு ஸ்திரீ ஆகிட்ட, இப்போ மனைவின்ற ஸ்தானத்தில் இருக்கிற. சமையல் தெரியலன்னா நீ கேட்டு நீ செய். இன்னைக்கு அது கூட அவசியம் இல்லை. யூடியூப் சேனல் இருக்குது, நல்லது கெட்டதுன்னு போதிக்கிறான், கெட்டது நல்லதுன்னு சொல்கிறான். யூடியூப்ல பார்க்கும்போது அப்படியே தகன்னு இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கதைன்னு இருக்கும், சம்மந்தமே இருக்காது. ஏன்னா கலர் ஆட் பண்ணி, அதை ஆட் பண்ணி, இதை பண்ணி உங்களை டெம்ப்ட் பண்ணி நேராக போனால் இதுவா அப்படின்ற மாதிரி ஆகிடும். இன்னைக்கு அதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அம்மாகிட்ட தான் கேட்டு செய்யணும். இங்கே எங்கே வருது அந்த அடிமைத்தன புத்தி? விட்டுறாதிரியாவனே, விட்டுறாத, முந்தானிலே என்ன பண்ணிக்கோ, வச்சுக்கோ. ஆமாம், அவனை முந்தானிலே வச்சுட்டு பெற்று எடுத்தது ரோட்டில் விட்டுருங்க. அது கண்டமேனிக்கு தெரியுது. அது யாரை முந்தானியில் வைக்கணும், யாரை ஒழுங்காக பார்த்துக்கணுன்ற விவஸ்தையே இல்லை. பேசுறது புரியுதுங்களா அவங்களுக்கு? புருஷனானாலும் மனைவியானாலும் ரெண்டு பேருக்குமே அறிவு இருக்குது, ஞானம் இருக்குது. இதில் நம்ம ஆளுங்களாம் ஒரு கட்டம் மேலே போய் போதிக்கிறாங்க பயங்கரமாக. அவங்களுக்கெல்லாம் வெளிப்பாடு எந்த வானத்திலிருந்து வந்ததோ தெரில. புருஷன் என்ன செய்கிறான் என்பதை நீங்கள் கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டும். அவளுக்கு இருக்கிற வேலை பார்த்தாதுன்னு இந்த வேலை வேறு எக்ஸ்ட்ரா ஆடிங்க. பார்த்து நேர்மா அவர் என்ன பண்ணுறாரு, எங்கே போகிறாரு, எங்கே வராருன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நான் உங்களுக்கு, நீங்கள் தெரியாத வரைக்கும் இருக்கிற வரைக்கும் தான் சைலண்டாக இருப்பான். நீங்கள் தெரிகிற மாதிரி தான் தைரியமாக அப்படி தான் பண்ணுவோம் போ அப்படின்னு போயினே இருப்பான். அது இன்னும் பெரிய பிரச்சனை. ஹலோ, நம்ம ஆளுங்க குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு ஐடியா கொடுக்குறானுங்களா, இல்லை சேர்க்கறதுக்கு ஐடியா கொடுக்குறானுங்களா, உருப்படியாக இருக்கிறதுக்கு ஐடியா கொடுக்குறாங்களான்னு தெரில. இந்த மாதிரி ஐடியாலாம் வேறு கொடுத்து விடுறது, இப்படி இரு அப்படி பண்ணு,
அப்படி பிடிச்சி வச்சுக்கோ. ஆனால் பைபிளில் போய் படித்து பார்த்தா வேற மாதிரி இருக்குது. பைபிள் எப்படி சொல்லிக் கொடுக்குது? புருஷனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், புருஷன் தன் மனைவிக்கு சொல்லிக் கொடுக்குறவனா இருக்கணும்னு இருக்குது. புருஷன் தான் மனைவிக்கு பாதுகாவலன் இருக்குது. செக்யூரிட்டி யார்? இப்போ பொண்டாட்டி கிடையாது. பொண்டாட்டிக்கு செக்யூரிட்டியே புருஷன் தான். புரியுதுங்களா இல்லையா? ரொம்ப கண்ணியமான அர்த்தம் சொல்லி இருக்குது. கிறிஸ்து சபையை அன்பு கூறுவது போல. எதை அன்பு கூறுவது போல? மனைவி எப்படி பார்க்க சொல்லுது? சபை எப்படி பார்க்கணுன்றதுல இருக்குது என்றார். கிறிஸ்து சபை அன்பு கூறுவது போல புருஷர்களே உங்கள் மனைவியை நீங்கள் அன்பு கூறுங்கள் போதிக்கிறார். ஆனால் இதே ஒருத்தனும் போதிக்கிறதுல பட்டிமன்றத்தில் எங்கேயாவது கேட்டு வந்துட்டு பிரசங்கம் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறது. அவர் வாட்ச் பண்ணி எங்கே போறா இருப்பார். புருஷன் 10 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா ஃபோன் பண்ணி கேளு, எங்கே போன நீ, யாரு கூட பேசிக்கிட்டு இருக்கிற, யார் உங்க கூட இருந்தது, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் எவ்வளோ பேர் பிரச்சனையை போய் முடியும் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் விளையாடுறீங்க, சாதாரணமாக யோசிக்கிறீங்க. நான் கோட்ரஸில் இருந்தேன் பாருங்க, எங்கள் வீட்டு எதிர் வீட்டில் ஒரு குடும்பம் இருந்தது. தினமும் புருஷனுக்கும் மனைவிக்கும் அவ்வளோ சண்டை வரும். அடினா அடி, அந்த ஆள் வெளுத்து வாங்குவார். அவர் எப்படின்னா குடிக்காத வரைக்கும் சாதுவாக இருப்பார். குடிச்சிட்டாருன்னா அவரை மாதிரி ஒரு வீரனை நீங்கள் பார்க்கவே முடியாது. இருக்கிற கையில் கிடைக்கிற கொம்பை குச்சி என்ன கிடைச்சாலும் சரி. சில நேரத்தில் பாருங்க, கதவு திறந்துட்டு அப்படியே பனியனோடு வெளியே வருவார். நான் சின்ன பிள்ளை அப்படி வெளியே உட்காந்து பார்ப்பேன். நான் சக்திமான் மாதிரி வெளியே வருவார். அப்படியே வீராப்பா வெளியே வந்து அங்கே இருக்கிற மரத்தோட குச்சை உடச்சி எடுத்துகிட்டு போவார். பட்டு 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 பட்டுன்னு சத்தம் கேட்கும். ஏன்னா ஜன்னல் சாத்திடுவாங்க, நம்மளுக்கு சவுண்டு மட்டும் தான் கேட்கும். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அந்த அம்மா தொடச்சிக்கிட்டே வெளியே வரும். தினமும் நான் யோசிப்பேன், இதுங்க ரெண்டுத்துக்கும் வேறு வேலை கிடையாது. நம்ம வீட்டில் டிவி கிடையாது, இதுதான் நமக்கு டிவி. நமக்கு எதிர் வீடு இப்படி இப்படி திறந்தா அவங்க வீடு அப்படி இருக்கும். தினமும் செமடி விடும் அந்த அம்மாவுக்கு. இது சாதாரண நாள் இல்லை, இது காலையில். ஏன்னா காலையில் குடி, இப்போ தான் காலையில் குடிக்கிறாங்க, அப்போ குடிக்க மாட்டாங்க. காலையில் ஒரு நார்மலாக இருப்பார் பாருங்க, காலையில் ஆரம்பிக்குது. நேற்று யார் விட்டு பேசியிருந்த பிரச்சனை ஒன்றுமே இருந்திருக்காது. அவர் வண்டியில் போயிருப்பார். ஒரு அம்மா வந்து எங்கெங்கே அட்ரஸ்ன்னு கேட்டிருக்கோம். அப்போல்லாம் தான் இப்போ தான் ஜிபிஎஸ் இருக்குது, கடை இருக்குது. அப்போல்லாம் ஒன்றும் நிறைய கிடையாது. நீ ஒரு பொம்பளை கிட்ட பேசியிருந்தோம், அந்த பொம்பளை சொன்னான். அப்போல்லாம் இந்த இப்போ தான் ஒர்க்கிங் லேடிஸ் நிறைய ஆகிட்டாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? நான் லீவ் டைமில் பார்த்துருக்குறேன். ஸ்கூல் லீவ் டைமில் புருஷனை அமைச்சிட்டு 9 மணிக்கு மேலே மொத்தம் வெளியே தான் உட்காந்துருக்கும். அது கோட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜேன்னு உட்காந்துருப்பாங்க. அவங்க வேலையே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குடும்பத்தில் அவன் புருஷன் எங்கே போகிறான், எங்கே வரான், யார்கிட்ட நின்று பேசுகிறான். அது வேறு ஓப்பன் வைடாக இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு நல்லா க்ளீனாக தெரியும் விஷுவலாக. அவர் வண்டியில் போய் மறையிற வரைக்கும் தெரியும். ஒன்றுமே இருக்காது. அவர் பாட்டு ஏதோ ஒரு அட்ரஸ் சொல்லியிருப்பார். இது வந்து கோத்து விட்றோம். சாயந்தரம் மனுஷன் வேலை முடிச்சுட்டு வருவார். எவ்வளோக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தியாமே அப்படின்னா உள்ளே ஏற்றிட்டு, ஏன்னா தனியாக அடிக்க முடியாது, கூட ஒரு ஆள் சேர்த்துக்கணும்ல, ஓட்டு போலன்னு போலப்பார். காலையில் அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி கத்திட்டு கிடக்கும். வாழ் கத்தும். நீ அங்கே போகிற, இப்படி பண்ணுற, எனக்கு துரோகம் பண்ணுற, அப்படி பண்ணுற, இப்படி பண்ணுற. இதோடைய முடிவு என்ன தெரியுமாச்சு? பொண்ணு வந்து பைத்தியம் ஆயிட்டா. ஒரு பொண்ணு ஒரு பையன் அவங்களுக்கு. பொண்ணு வந்து கம்ப்ளீட்டாக ஷி பிகம் மேட், மென்டல். நல்லா என் கூட தான் விளையாடிட்டு நல்லா இருந்தவன். ஒரு நாள் ஒரு ஏடிஎம் சென்டரில் பார்க்குறேன் பாருங்க. நான் சொல்கிறேன், யாருன்னே தெரில அதுக்கு. எனக்கு ஞாபகம் வரல, எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு. அதுவே ஒதுங்கிட்டேன் நான். ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம பக்கத்தில் நிற்க கூடாதுன்ட்டு. சரி, தம்பி ஒருத்தர் இருந்தான், அவனை பற்றி விசாரிக்கிறான். அவன் என்ன ஆனா, ஹி பிகம் டிரான்ஸ்ஜெண்டர். ஹலோ, டிரான்ஸ்ஜெண்டர் என்னன்னு புரியுதா உங்களுக்கு? அலின்னு சொல்கிறாங்க இல்லையா? நல்லா படித்த பையன். இது எஸ்எஸ்கே ஸ்கூலில் படித்த பையன். அவன் எங்கேருந்து ஆரம்பிக்குது? இது எல்லாமே இங்கேருந்து தான், குடும்பத்துக்குள்ளே இருந்து தான். இந்த சந்தேகம், புருஷன் அப்படி இருக்கிறான் அப்படி இருக்கிறான், உங்களெல்லாம் அப்படி பண்ணவே சொல்ல. 1 பேதுரு 4வது அதிகாரத்தை போய் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. உங்கள் புருஷன் வசனத்தின்படி நடக்காதவனா இருந்தால் கற்புள்ள உங்கள் நடக்கைகளினாலே அவனை நீங்கள் ஆதாயப்படுத்துங்கள் இருக்குது. எந்த நடக்கையினாலே? கற்புள்ள நடக்கைனா என்ன? 4வது வசனத்திலே சொல்றார் அவர், உங்கள் நல்ல குணத்தினாலேன்றார். எந்த குணத்தினாலே? குணத்தை தான் கற்புன்றார். உங்கள் குணத்தை வச்சு அவரை சேஞ்ச் பண்ண பாருங்க. அவரை திட்டி, அவரை அடித்து, பஞ்சாயத்து வச்சு, 4 பேர் கூப்பிட்டு சொல்கிறேன் பாரு, 4 பேருக்கு தெரிகிற மாதிரி பண்ணுறேன் பாரு, அசிங்கப்படுத்துகிறேன் பாரு, இதெல்லாம் உங்கள் ஊருக்காரனை நீங்கள் நடந்துக்கலாம். கிறிஸ்தவங்களாம் நடந்துக்க உங்களுக்கு தகுதியே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. பாசு கூட சொல்லியிருக்கலாம், அதை விட்டுறக்கூடாதுமா அப்படின்னு. அவரை 2 சாத்தி வெளியே துரத்தி வெளியே போயா முதல்ல பைபிள் இப்படி தான் சொல்லியிருந்து, இப்படி தான் நடப்பன்னு நடக்கணும். வசனம் சொல்கிற மாதிரி தான் நடக்கணும். இல்லைன்னா சவுலுக்கு நடந்து தான் உங்களுக்கு நடக்கும். உங்களை நிராகரித்து உங்களிடத்துல தேவன் வேறு ஒரு என்ன பண்ணுவாங்க, நிரப்பு வராங்க. பிரச்சனை அது. இந்த இடத்துல பாயிண்ட் அங்கே இதுதான். இங்கே மீகால் என்பவள் தாவீதால் நேசிக்கப்பட்டு திருமணம் செய்தவள். முன்னாடி இருக்கிற அதிகாரங்களை போய் படிச்சு பாருங்க. ஒரு பெரிய சேலஞ்சே இருந்தது அவனுக்கு.
அவனுக்கு சும்மா ஒன்று கல்யாணம் பண்ண, ராஜாவுடைய பொண்ணை போய் ஒரு ஆடு மேய்க்கிற கல்யாணம் பண்ணால் சும்மா ஒன்று கல்யாணம் பண்ணி கொடுத்துட மாட்டாங்க. அதுவும் சவுலுக்கு சுத்தமாக பிடிக்கல. இன்றைக்கி தான் பொண்ணோட அப்பா வந்து லவ் பண்ணுற பையனை வெட்டுறான் குத்துறான்லாம் பார்க்குறோம் இல்லையா, அன்றைக்கி அப்படி தான் இருந்தது. சவுல் அப்படி தான் பண்ணியிருந்தான். என் பொண்ணு வேணும்னா பெலிஸ்தியர்களுடைய நுனித்தோழி 100 பேருடைய நுனித்தோலை கொண்டு வான்றான் சொல்லிட்டு அவனுங்களுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு, செய்தி அமிச்சாச்சு. எப்போ தாவீதுன்னு ஒருத்தர் வரான், வரும்போதே அவனை போட்டு தள்ளிடுங்கன்றான். பொண்ணோட அப்பாலையே அப்படி தான் இருப்பான். தாவீது ஆனால் கடவுள் கூட இருந்தார் பாருங்க, போகிறான், வெற்றிகரமாக போகிறான், 100 பேர் நுனித்தோலை எடுத்துகிட்டு வரான், தூக்கி எடுத்துகிட்டு வந்து சவுலுக்கு முன்னாடி போட்டு பொண்ணை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு போயினே இருக்கிறான். வர வழியே இல்லை, சவுல் கொடுத்து தான் அவனை இப்போ, ஏன்னா எல்லா மக்களுக்கு முன்னாடி சொல்லிட்டார். சரி, அப்படி தான் அந்த பெண்ணை திருமணம் செஞ்சுதான். ஷி லவ் அண்ட் மேரிடு. பெரிய ஸ்ட்ரகிள் அவனுக்கு. சரி, கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டா. இப்போ தாவீது ராஜாவாக இருக்கிறான், அரண்மனை வீட்டில் இருக்கிறான். ஒரு மாடியில் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னு வசனம் சொல்லுது. மேலே வந்து பார்க்குறான். பார்க்கும்போது பார்த்தா தாவீது புருஷன் நடனம் ஆடிக்கிட்டு வரதை பார்க்குறான். ஷி ஃபீல் வெரி கில்ட்டி, ஷேம். அவளுக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. ஆடு மேய்க்கிறவன், இவன் ரொம்ப கீழே இருந்தவன் இப்படிலாம் நினைக்காம, ஏதோ ஒரு யுத்த வீரனாக இருந்தால் அதுக்கப்புறம் ராஜாவானா, அப்பா தான் ராஜாவை இல்லாமல் போயிட்டார், வாழ்ந்து கட்ட குடும்பம்னு வாங்க இல்லையா, அது மாதிரி ஆகிட்டோம். பரவாயில்ல, இவனை வச்சு ஒரு அளவுக்கு நம்ம இந்த ராஜாவின் குடும்பத்தில் இருக்கிறவங்கள போல மெயின்டைன் பண்ணிடலான்னு வந்தா, இவன் என்ன பண்ணிட்டு உட்காந்துருக்கிறான், 6 நாள் நல்லா இருக்கிறான், 6 நாள் ராஜாவை போல செயல்படுறான், போய் யுத்தம் பண்ணுறான், எல்லாம் செய்கிறான். கடவுள்னு வரும்போது தன்னை எந்த அளவுக்கு தாழ்த்தி கொள்ளணுமோ, தன்னை எந்த அளவுக்கு தன்னை மட்டப்படுத்திக்கணுமோ, தன்னை எந்த அளவுக்கு கீழே கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு தன்னை என்ன பண்ணிக்கிறாங்க, கீழே கொண்டு போகிறான். இது அவளுக்கு எல்லளவும் பிடிக்கல. ஏன்னா அன்புடைய ஒரு செயல்பாடு என்னன்னா, அன்பு எப்பவுமே தன்னை தாழ்த்தி கொள்ளுமே தவிர அன்பு ஒருபோதும் தன்னை உயர்வாய் நினைக்காது, பேசாது, செயல்படாது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அன்பு ஒரு இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோமே, மனைவிக்கு அன்பு இருக்குதுன்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? அவளுக்குள்ள எந்த பெருமையான பேச்சும் வராது. அன்பு இல்லைன்னா இந்த பேச்சு இருக்கும். எங்கள் அப்பா வீட்டில் நான் எப்படி திரும்ப இருந்தேன், என்னை யாரெல்லாம் திரும்ப பொண்ணு பார்க்க வந்தாங்க, இப்படிலாம் வரும். இப்படிலாம் வந்துச்சுனாலே உள்ள என்ன இல்லைங்க, அன்பு இல்லை. அதனால தான் அந்த பேச்சு வருது. வசனம் நான் சொல்ல, நீங்கள் போய் கொரிந்தியர் 13 அன்பை பற்றி போதிக்கிறார், அங்கே போய் பாருங்கள். அன்பு ஒருபோதும் தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாதெல்லாம் போதிக்கிறார்களே, அதில் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு, ஒருபோதும் அது உயர்வாய் எதுவுமே பேசாதுன்னு நினைக்காது, பண்ணாது. புரியுதுங்களா உங்களுக்கு? நெவர் போஸ்ட். லவ் ஆல்வேஸ் கம் அண்டர் டவுன். அன்பு எப்பவுமே தன்னை தாழ்த்தும், தன்னை கீழே படுத்தும். நான் ஒன்றுமே இல்லை, நான் ரொம்ப சாதாரணமானவன், நான் ரொம்ப எளிமையானவன், ஏழ்மையானவன் அப்படின்னு செயலில் கொண்டு வரதுக்கு பேர் தான் அன்பாக இருக்குமே தவிர, நான் யார், நான் எங்கேருந்து வந்தேன், என் படிப்பு என்ன, என் பேக்ரவுண்ட் என்ன, உள்ளே போய் நோண்டி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஆனால் பேச்சு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பேச்சு இருக்கும். எங்கிருந்து இந்த பெருமை, தற்பெருமைலாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் லவ். இப்போ மீகாலுக்கு அந்த பிரச்சனை தான். இப்போ அதுதான் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். Bible and Holy Spirit frankly denies that she is being the wife of David. வேதாகமும் பரிசுத்த ஆவியானவரும் நேரடியாக நிராகரிக்கிறார்கள், இவள் தாவீதின் மனைவியா இருக்க தகுதியற்றவள். ஹலோ, எதனால? அதான் பாயிண்ட்ங்க. நம்ம சாதாரணமாக பேசிடுறோம், ஆண்டவரை துதிக்கிறது, பாடுறது, முழு பலத்தோடு அவர் ஆராதிக்கிறதுலாம் ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறோம். பட் இங்கிருந்து லெசனை கற்றுக்கிடுங்க. How he handled the relationship. நான் ஏதாச்சும் இப்போ பார்க்குற டாபிக்கே தான். நான் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவாறு அன்பு கூறாமல் இருப்பதற்கு தடையாக இருக்கிறது ரெண்டு தான். ஒன்று உறவுகளாக இருக்கும், ஏதோ ஒரு உறவு, அது எது ஒன்றா இருக்கலாம், அது ஏதோ ஒரு உறவு. இன்னொன்று வந்து பொருளாதாரம். அதில் உறவை தாவீது எப்படி ஹேண்டில் பண்ணுறான்றது கவனிங்க. சரி, இவன் இப்படி பண்ணுறா, யார்? மனைவி என்ற உறவில் இருக்கிறவன். ஸோ பைபிள் இப்படி தான் பார்க்குது. ஆனால் தாவீது இதை ஒன்றும் சொல்ல, ஆவியானவர் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த பாஸ்டர் வந்து சொல்லலை, இவள் உன்னுடைய மனைவி என்று நாங்கள் சொல்லவில்லை, நினைக்கவில்லை, இவள் வந்து சவுலின் குமாரத்தின்னு சொல்லலை, நமக்கு தான் அது சொல்லுது. ஆனால் இவன் எப்படி அப்ரோச் பண்ணான்னு பாருங்க. 17 மன்னிக்கும் 15 பாருங்க, மன்னிக்கும் 16. கர்த்தருடைய பெட்டியை தாவீது நகரத்துக்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகனி வழியாய் பார்த்து, எங்க பலகனி வழினா போர்ட்டிகோ. போர்ட்டிகோனா வீடு கட்டியிருப்பீங்க, அப்படி மாடியில் எக்ஸ்ட்ரா ஒரு போர்ஷன் இருக்கும், நல்லா இருக்கும் அந்த இடம். உள்ளே என்னதான் அனுகூலமாக எல்லாம் அது இதுன்னு இருந்தாலும் இந்த போர்ட்டிகோல ஒரு சேர் போட்டுட்டு
வேடிக்கை பார்க்கறது, நியூஸ் பேப்பர் படிக்கிறது, டீ குடிக்கிற சுகமே சுகம்தான். சில ஆளுங்களாம் ரொம்ப முத்தி போய் பயங்கரமாலாம் பண்ணி வச்சுருப்பாங்க. வீடெல்லாம் தங்களுடைய லேண்டுக்குள்ளே கட்டியிருப்பான், போர்ட்டிகை கொண்டாந்து ரோட்டில் கட்டியிருப்பான். பார்த்துருக்குறீங்களா? ஏன்னா அது மாடியில் தானே இருக்குது. அதனால் வீட்டில் இருந்து ஒரு 7 அடி 6 அடி வெளியே இருக்கும் போர்ட்டிகோ. அதில் சாதாரணமாக அப்படியே கால் மேலே கால் போட்டுக்கிட்டு அப்படி பேப்பர் படிச்சுட்டு ஊஞ்சல் ஆடிட்டு உட்காந்துருப்பான். கொஞ்சம் கூட உணர்வே இருக்காது. இல்லை நம்ம ரோட்டை ஆக்கிரமிச்சு அங்கிட்டு கொண்டாந்து போர்ட்டிகோ போட்டு உக்காந்துருக்குறோமே, கீழே ஜனங்க நடக்கிறேன். ஏன்னா அது அவ்வளோ சுகமாக இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்கும். தாவீதும் அந்த சுகத்தில் இருக்கிறவன் தான். அதான் சொல்ல வரேன். தாவீது தானே அந்த அரண்மனை. மனைவிக்கு அந்த உரிமை இருக்கும்போது தாவீதுக்கு இருக்காதா? தாவீதுக்கும் அதே போர்ட்டிகோ இருக்குது. தாவீதும் அதே போல் மேலே நின்றுட்டு ஜாலியாக அப்படி வேடிக்கை பார்க்குற ஆளாக இருக்கலாம். ஹலோ, ஆராதிக்காம வேடிக்கை பார்க்குற ஆளாக இருக்கலாம். ஆராதிக்காம ஆண்டவருக்கு முழுமையாக அர்ப்பணிக்காம ஏதாவது ஒரு கவுண்டர் கொடுத்துட்டு உட்காந்துருக்கலாம், மீகால் மாதிரி. ஆனால் தாவீது நடந்து கொண்டது வேற. மீகால் எப்படி நடந்து கொண்டாள்ன்றது பாருங்க. பலகனின் வழியாய் பார்த்து என்ன பண்ணினால், தாவீது ராஜா, தாவீது எப்படி அடையாளப்படுத்துது பாருங்க. அவளை சவுலின் குமாரத்தின் அடையாளப்படுத்துது மனைவிய. இவனை எப்படி அடையாளப்படுத்துது? எப்படி அடையாளப்படுத்துது? நீங்க கடவுளுக்கு உங்கள் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு கடவுளோட இறுதி ஏற்றுக்கொள்கிற மாதிரி அன்பு கூர்ந்தீங்கன்னா கடவுள் உங்களை அப்படிதான் பார்க்கிறார். எப்படி பார்க்கிறாரு உங்களை? எப்படி பார்க்கிறாரு உங்களை? He sees you as a king. யார் நீங்கள்? ராஜா. நீங்க யார்? நீங்க ராஜான்னு என்ன அர்த்தம்? ஏதோ அரண்மனை கட்டி வச்சுக்கிட்டு 4 பேர் கீழே உட்கார வைக்கிறது இல்லை. எவ்ரிதிங் இஸ் அண்டர் யுவர் கண்ட்ரோல். எல்லாம் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. நம்புறீங்களா நீங்க? அது நான் சொல்லல, உபாகம் 20 போய் படிச்சு பாருங்க. நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும். அதை தான் இங்க சொல்ற. ராஜானா அதுதான். wherever I go I will be blessed. வெற்றி என்னுடையதா இருக்கும், வாழ்வு என்னுடையதா இருக்கும். அதுதான் ராஜாவின் வாழ்க்கை. தாவீது ராஜான்னு அந்த வார்த்தை குறிக்கிறது பாருங்க. எப்படி குறிக்கிறது பாருங்க. அங்க மீகால் பலகன் வழியை பார்த்து தாவீது ராஜா மறுபடியும் அந்த வார்த்தையை கொண்டு வராங்க. கர்த்தருக்கு முன்பாக. யாருக்கு முன்பாக? கர்த்தருக்கு முன்பதாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு. இந்த குதித்து தான் நிறைய பேருக்கு குத்துது கண்ணை. நடனம் கூட பண்ணலாங்க, லைட்டாக அப்படி கால் அப்படி ஸ்டெப்பு ஆட்டலாம். குத்தாட்டம் போடுவீங்களா? என்ன பண்றது, அவனே போட்டிருக்கிறானே. ஹலோ, கடவுளுக்கு அவனை பிடிச்சிருக்குதே. இந்த குத்தாட்டம் போட்டதுக்கு தான் ராஜாவுடைய பொண்ணுன்னு கூட பார்க்காம வச்சு செய்கிறார். பின்னாடி பார்க்க போகிறோம் அந்த ரிலேஷன்ஷிப் என்ன அளவு கொலாப்ஸ் ஆச்சுன்ட்டு. அப்போ அவன் ராஜாவோட பொண்ணுப்பா, அது கொஞ்சமாவது கருணை காட்டக்கூடாதா? கருணை காட்டக்கூடாதா? ஒரு பக்கம் ராஜாவுடைய பொண்ணு, இன்னொரு பக்கம் ராஜாவுடைய மனைவி. கரிசனையே இல்லாம ஒரு விஷயத்துக்காக அவளை டோட்டலா கண்டம் பண்ணி அவளுடைய வம்சமே இல்லாதவளுக்கு பண்ணி விட்டுறாங்க. இந்த ஒரு விஷயத்துக்காக. எந்த ஒரு விஷயம்? இந்த ஒரு விஷயம் தான். கர்த்தருக்கு முன்பதாக குதித்து நடனமானதை அவள் எப்படி பார்த்தாலும் இருக்குதாங்க. குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை. தட்ஸ் a point. அதான் பாயிண்ட். பாயிண்ட் என்னது? ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு உறவு, அது முக்கியமான ஒரு உலகத்தில் இல்லையா? ஒரு குறிப்பிட்ட நிலை வரைக்கும் தாய் தான் நமக்கு முக்கியமான உறவாக இருக்கிறாங்க. சாகிற வரைக்கும் அதுதான். ஆனால் நடுவில் கடவுள் நமக்கு ஒரு உறவை கொண்டு வந்து வைக்கிறார். பார்ட்னர், லைஃப் பார்ட்னர்னு கொண்டு வந்து வைக்கிறார். முக்கியமாக ஆண்களுக்கு மனைவின்ற ஒரு ஸ்தானம், மனைவின்ற ஒரு உறவு நமக்கு கிடைக்குது இல்லையா? அது சாதாரணமாக எண்ண முடியாது தான். ரொம்ப முக்கியமானதாக தான் இருக்குது. ஆனால் முக்கியமானது போல நடந்து கொள்றதான்றதான் கேள்வி அங்கே. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? நீதிமொழிகள்லாம் படிச்சிருக்கிறீங்களா? மனைவி வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல தான் இருப்பா. ஆனால் அதே மனைவியோடைய புத்தி சரியில்லைன்னா நீதிமொழிகளை சொல்றாரு, சண்டைக்காரியுடன் குடியிருப்பதை காட்டிலும் வனாந்திரத்தில் ஒரு மூலையில் இருப்பது. ஓடி போண்டு ஓடியே போயிடு. அவ கூட இருக்கிறதுக்கு நீ என்ன பண்ணிடு, எங்கேயாவது வனாந்திரத்தில் இருந்துக்கோ. ஏன்னா அவ கூட இருந்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு திட்டிக்கிட்டு இதுங்களால பிள்ளைங்களோட வாழ்க்கை கெட்டு போய் உன் நிம்மதி கெட்டு போய் இருக்கிறது ஒரு வாழ்க்கை, ஒன் லைஃப். யாருடைய அபிப்பிராயத்துக்காக வாழ வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. கர்த்தரின் சகாயர். யார் சகாயர்? மோசி அதெல்லாம் அப்பவே சரியா முடிவு பண்ணலாம். ஆரோன் எப்படி பேசுறான், மிரியாம் எப்படி பேசுறான், யார் ஒன்றா பேசிட்டு போங்கடா, கடவுள் என்ன பேசலை, அது வரைக்கும் எனக்கு போதும், அது வரைக்கும் நான் லீடர் தான், அது வரைக்கும் நீங்கள் எனக்கு கீழே தான், அது வரைக்கும் நான் உங்களுக்கு மேலே தான். ஹலோ,
பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த தெளிவு வரணும் பாருங்க. உலகத்துக்கு அதை எடுத்து காட்டணும், வெளியே தைரியத்தை, தன்னம்பிக்கையை, லைஃப் ஸ்டைல், இது எல்லாத்தையும் காட்டி ஆகணும். இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம தான் ஒரு கூட்டம் எங்க போனாலும் குடிக்குது, எங்க போனாலும் சிகரெட் பிடிக்குது, எங்க போனாலும் போதையிலே இருக்கிறானுங்க. நைட்ல 20 நாள் ஒரு குரூப்போட இருந்தேன் பாருங்க. என்னை பார்த்து எனக்கே பரிதாபம் ஆயிடுச்சு. நம்ம ஒரு ஆள் தான் குடிக்காமையும் எதுவும் பண்ணாமல் இருக்கிற போல இருக்குது. மற்றவங்களாம் 7 மணி ஆனால் வேற ஒரு லோகத்துக்கே போயிடலாம். அவன் திரும்பி வர்றது காலைல 7 மணி 8 மணி ஆகுது. அது வரைக்கும் அவன் வேற ஒரு உலகத்திலே சுற்றிக்கிட்டு இருக்கிறான். அந்த மாதிரி இருக்குது உலகம். ஏன் அப்படி போகிறான்? அவனை போய் கேட்டு பாருங்களேன். இந்த உறவுகள் தான் பிரச்சனை. மனைவியோ இல்லை அம்மாவோ இல்லை கூட பிறந்தவங்களோ இல்லை ஃப்ரெண்டோ ஏதோ ஒரு பாதிப்பு அவனுக்கு. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. அது எப்படி சரியான விதத்தில் அணுகிறதுன்னு தெரியல பாருங்க. தெரியாமல் போனதோடைய விளைவு அதை டிப்ரெஸ் பண்ணுறேன், சப்ரெஸ் பண்ணுறன்ற பேரில், அதை மறக்கிறன்ற பேரில் அப்படி தான் போய் அதை செய்கிறான். அதை பண்ணி பலவீனமான ஆட்களை தான் நான் பார்த்துருக்குறேன். அதை பண்ணினா ஆயிடுறான், அவன் கம்ப்ளீட்டாக பலவீனமாகிடுறான். ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்த பாருங்க. போயிட்டு வந்ததில் அந்த ஆர்கனைசர் என் மேலே பயங்கர பொறாமையிலையும் எரிச்சல் இருக்கிறார். அவர் சொல்கிறார் பாருங்க, நீ ஒரு ஆள் தான் வீட்டில் இருக்கிற, மற்ற 10 பேர் அட்மிஷனில் இருக்கிறான். அதை கேட்டி பண்ண அண்ணா நானும் போய் படுத்துக்கணுமா? எவ்வளோ நல்ல என்னண்டா அவனுக்கு. கிறிஸ்தவர், அவர் சிஎஸ்சி கிறிஸ்தவர், அப்படி தான் இருப்பார். சிஎஸ்சி மட்டமாக பேசலை. இப்போ அது மாதிரி ஆயிருக்குது. அது வெளியே கூட போஸ்ட் ஓட்டியிருக்கிறாங்க. நைட்டு கூட பசங்கிட்ட சொன்ன அது முதல்ல கிழிச்சு போடுங்கடா. இன்னொருத்தவங்க வீட்டு காம்பவுண்டில் கேட்காம ஓட்டுறது தப்பு. நீ எங்கே இருக்கிறவனா எதையோ ஓட்டிட்டு போயிடுவேன். பக்கத்து ஊழியம் செய்கிறவனா உன் மேலே இருக்கிறது கோவத்தை என் மேலே காமிச்சா நான் எங்கே போகிறது? நான் அவங்க வீட்டில் இருக்கிறது ஏதாவது ஒன்று வெளியே இருக்கிற க்ளீன் பண்ணால் கூட போய் கேட்குறேன், சைட்டு மாண்டி பண்ணிக்கிட்டோமான்னு போய் கேட்குறேன். நீ எங்கேருந்தோ வந்து வேதாகமாக விருந்துன்னு வச்சுருக்கிறான். என்ன விருந்தோ தெரில. சபைக்குள்ளே இருக்கிறவனுக்கு ஒருத்தனுக்கும் எதுவுமே இதுக்கு தெரியுது கிடையாது. மொத்த ரவுடி பையன், சொல்லக்கூடாதுன்னு இருக்கிறான். அதெல்லாம் ரவுடிசம் பண்ணுறவன், அதை பண்ணுறவன், இதை பண்ணுறவன் எல்லாம் அதுக்குள்ளே தான் இருக்கிறான். அந்த அமைப்புக்குள்ளே தான் இருக்கிறான். அரசியல்வாதிகளே தோற்றுருவாங்க. அந்த மாதிரியான ஒரு இடமா இருக்குது இன்றைக்கி. அது பேர் பார்த்தா வேதாகமாக விருந்து. சபைக்கு முன்னாடி கொண்டாந்து சபையை விட்டுருங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. இன்னொருத்தங்க வீட்டு காம்பவுண்டில் கொண்டு வந்து 2 போஸ்ட். அது கூட அதுக்கு அவங்க கட்டின பாடு எனக்கு தெரியும். அந்த காம்பவுண்டை கட்டி ஒயிட் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போ அவங்க பொண்ணுக்கு வேறு கல்யாணம். இந்த டைமில் இந்த மாதிரிலாம் அக்கப்போர் பண்ணுறீங்களே, நல்லா இருப்பீங்களாடா நீங்களாம்? உங்களுக்கு வேணா நீங்கள் தான் பெரிய பெரிய இடம் வச்சுருக்கிறீங்க, கல்லர் வச்சுருக்கீங்க, எல்லா இடத்துலையும் ஒட்டுங்களேன். யார் வேணான்றது? பேனர் வைங்க, எல்லாம் வைங்க. நாங்கள் ஏன்டா வைக்கிறோன்னு கேட்டால் கேளுங்க. இந்த மனுஷன் அப்படி தான் பாருங்கள். அவர் கேட்குறாருன்னு எல்லாம் ஏன் படுத்தான்னா காரணம் அதை நான் வீட்டில் படுத்து ரெஸ்ட் எடுத்தேன். அத்தனை பேரும் போய் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்ததுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தா குடி. முழு நேரமும் சிகரெட்டு, குடி. தாங்கலை உடம்பு. போய் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் போய் படுத்த படிக்கையாச்சு. ஏன்? எங்கேருந்து இந்த பிரச்சனை வருது? பண கொழுப்பில் பண்ணுறாங்களா? கிடையாது. இல்லை திமிரில் பண்ணுறாங்களா? திமிரை பண்ணுற இடமும் கிடையாது. அது அப்போ எங்கேருந்து இந்த பிரச்சனை வருதுன்னு பார்த்தா அத்தனை பேர்கிட்ட பேசி பார்க்குற பாருங்க. எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு உறவால் ஒரு பாதிப்பு என்ன பண்ணுதாங்க இருக்க தான் செய்யுது. ஏதோ ஒரு உறவை ஏமாத்திருக்குது, சண்டை போட்டிருக்குது, வெறுத்து இருக்குது, அன்பு இல்லை, எதிர்பார்க்குற அளவுக்கு அன்பு கொடுக்கல. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? கொடுமையின் உச்சத்தெல்லாம் நான் பார்த்தேன். நான் அந்த இதில் அந்த மாதிரியான பெண்கள்லாம் இருக்கிறாங்க. புருஷன்லாம் எப்படி தான் வாழறான்னு தெரில. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ அவனுக்கு சமுதாயத்தில் பேர் கெட்டு போயிடும், தப்பாக நினைப்பாங்க, ஏதாவது பேசுவானுங்க. இதுக்காகவே வாழறவங்கலாம் இருக்கிறான். சரி, ஆனால் தாவீதுக்கு அந்த மாதிரி ஒரு நிலை தானே. இவங்களுக்கே இவ்வளோ யோசிக்கிறாங்கன்னா தாவீது ஒரு ராஜா. அதுவும் சும்மா ஒன்றும் அரேஞ்ச் மேரேஜாக இருந்தால் கூட பரவாயில்ல. அவன் பார்த்தா இவன் பார்த்தா இந்த பாஸ்டர் பார்த்தான்னு கை காமிச்சிடலாம். சாமியார் தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சார், மோசமான ஆளாக இருப்பார் போலன்னு சொல்லிடலாம். இது லவ் மேரேஜ். இது இவன் விரும்பி அவளுக்காக ஒரு பெரிய பெலிஸ்தரிடத்தில் யுத்தம் பண்ணி சவுல்ன்ற மிகப்பெரிய ராஜாவை எதிர்த்து திருமணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறான். வீட்டில் கொண்டு வந்து வச்சா இப்போ மைண்டு ஃபுல்லாகவே கடவுளுக்கு எதிராக, உள்ளம் ஃபுல்லாகவே கடவுளுக்கு நேர் எதிரான ஒரு மனுஷன் என்ன பண்ணுறா? இப்போ மாறி அவளுடைய சிந்தை எப்படி போகுதுன்னா, தன் புருஷனா இருக்கிற தாவீதை எப்படி பார்த்தால் இருக்குதாங்க, அவன் தன் இருதயத்தில் அவமதித்தாள் இருக்குது. என்ன பண்ணினாள் அவள்? சரி,
இவ இப்படி பண்ணிட்டான். இவ இருதயத்தில் இது பண்றது எப்படின்னு வெளியே தெரியும் இல்லையா, எல்லாம் தெரியுது. தெரியும் போது தாவீது எப்படி அப்ரோச் பண்றது, இங்க தான் லேர்ன் பண்ணோம். ஏன்னா கடவுளுடைய இருதயத்துக்கு ஏற்ற வரையான கடவுளை அவ செஞ்ச செய்கை ஏற்றுக்கொள்ளலன்றதான் முன்னாடி காமிச்சேன். அவளை தாவீதுடைய மனைவி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், உரியாவின் மனைவி இப்படிலாம் இருக்கும். ஆனா இந்த இடத்துல தாவீதின் மனைவியே சொல்லல, சவுலின் குமார்த்தின்னு அங்க கோட் பண்றாரு. அப்படின்னா God also denied and rejected, because she is the daughter of Saul, not the wife of David. தாவீதை போல ஒரு தாழ்மையான ஒரு மனம், கடவுளுக்கு முன்னிலைப்படுத்துற மனம், கடவுளை முழு இருதயத்தோடு அன்பு கூறுற மனம்லாம் அவளுக்கு இல்லை. அவள் இன்னும் சவுல் ராஜாவை போலவே தான் இருக்கிறா, அப்பாவை போல தான் இருக்கிறா. அப்ப அப்படி இருக்கும்போது இதை தாவீது எப்படி ஹேண்டில் பண்றா, இங்கிருந்து தான் we should learn எப்படி கடவுள் இருதயத்துக்கு ஏற்றவாறு நம்முடைய உறவுகளை நம்ம சரியான விதத்தை மெயின்டைன் பண்ணணும். எப்படி 17 அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்திற்குள் இருக்கிற அதன் ஸ்தானத்திலே அதை வைத்த போது தாவீது கர்த்தருடைய சந்நிதியிலே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டான். தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்ட பின்பு சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜனங்களை என்ன பண்ணினான், அவன் ஆசீர்வதித்தான். இஸ்ரவேலின் திரள் கூட்டமான ஸ்திரீ புருஷராகிய சகல ஜனங்களுக்குள்ளும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டியும் ஒவ்வொரு படி திராட்சை ரசத்தையும் பங்கிட்டான். பிற்பாடு ஜனங்கள் எல்லோரும் அவரவர் தங்கள் தங்கள் வீட்டிற்கு போய்விட்டார்கள். கம்யூனியன் கடைசியாக எடுத்து எல்லாம் முடிச்சுட்டு கம்யூனியன் முடிஞ்ச பிறகு இப்ப ஆரம்பிக்குது 20. தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதித்திற்கு திரும்பும் போது, ஜனங்களெல்லாம் ஆசீர்வதிச்சுட்டார் ராஜா, இப்ப வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கணும். அப்படி பண்ணும்போது என்ன நடக்குது, சவுலின் மறுபடியும் அதே வார்த்தை, சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து எப்படி வராவ. சரி, தாவீது என்ன பண்ணிட்டான், அதான் கேள்வி எனக்கு. தாவீது என்ன குடிச்சிட்டானா, வெறிச்சிட்டானா, இல்ல பொண்டாட்டி கோவப்படுற மாதிரி ஏதாவது நடந்துக்கிட்டானா, அதான் கேள்வியாங்க. இல்லையே, எசபேல் இப்படி பண்ணியிருந்தா புரியுது. அவ வந்து வேற ஒரு வளர்ப்பு, அவளுடைய நம்பிக்கை வேற ஊரு, எல்லாமே வேற. அவளுக்கு இது இஸ்ரவேலுடைய பழக்க வழக்கங்கள் தெரியாது எசபேல். அதனால அவ அப்படி கோவப்பட்டானா ஒரு நியாயம் இருக்குது. சவுளுடைய குமாரத்துக்கு என்னன்னு கேட்கிறேன். ஏன் சவுல் யார், ராஜாக்கு முன்னாடி யார், கழுது மேய்க்கிறவன். அவனும் பெரிய ராஜா குடும்பத்து வம்சத்துலேருந்து வந்தவன் கிடையாது. கடவுள் அவனை ஒரு கட்டத்தில் வேணான்னு ஓடுறான் பாருங்க. சவுல் எனக்கு வேணவே வேணாம், ராஜான்ற ஸ்தானமே வேணாம், ஐயோ அப்படின்னும் போது கர்த்தருடைய ஆவி அவன் மேல இறங்கி வசனம் சொல்லுது, அவன் வேறு மனுஷனாய் மாறினான் இருக்கு. எப்படி மாறினான் அவன் அப்படின்னா, ராஜாவுக்கு ஆப்போசிட்டா இருந்தவன் இப்ப ராஜாவை மாற்றினது கர்த்தருடைய ஆவி. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க ராஜா இல்லைன்னா கூஜான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு ஜால்ரா பையனா இருந்த சவுல ராஜாவாய் மாற்றினது கர்த்தருடைய ஆவி. அந்த கர்த்தருடைய ஆவி தன் தகப்பனை இப்படி மாற்றினது, இந்த உயர்வுக்கு அவனை கொண்டு வந்தது. சரி, அவரை விட்டுருவோம், தன் புருஷனை பார்க்கணும். இவர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார், படிப்பறிவு கிடையாது, சாதாரண நிலையில் இருந்தவர் இன்னைக்கு ராஜாவாக உயர்ந்து வெற்றிகரமாக தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி எதிரிகளிடத்துல போயிட்டு மீட்டு கொண்டு வந்து ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அவர் ஜனங்களை ஆசீர்வதிக்கிற நிலையில் உயர்ந்திருக்கிறார் என்ற அறிவு கூட இல்லாம இவள் எதிர்கொண்டு வந்து என்ன பேசினான் இருக்குது பாருங்க. அங்க தான் ஹைலைட்டாங்க. சவுலின் குமார்த்தியாக மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழட்டி போடுகிறதை போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக உம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டு இருந்தார். நம்ம ஊர்ல சொல்லணும் நக்கல் நையாண்டி, இன்னும் என்னவோ இருக்குது. பெண்களுக்கு ரொம்ப நல்லா வரும் அது ஆண்களை விட. இந்த நெக்கலாக பேசுறதுன்னு வாங்க இல்லையா, அவன் எப்படி கேட்குறான், என்ன சொல்கிறா, ஒரு ராஜா நீ என்ன வேலை பார்த்துட்டு வந்திருக்கிற, ஒரு ராஜா வஸ்திரத்தை உடுத்தி கொண்டிருந்த நீ, ராஜா வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு இந்த முதல் வசனத்தை படிச்சிருப்போம், சணல் நூல் ஏபோத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்டினரியான ஒரு காட்டன் ஷர்ட் மாதிரியான ஒரு விஷயத்தை போட்டுக்கிட்டு, கடவுளுக்கு முன்னாடி நான் ராஜா கிடையாது, ஜனங்களுக்கு தான் நான் ராஜா, கடவுளுக்கு முன்னாடி ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் நான், அற்பமான ஒரு மனுஷன் நான், ஒரு தாழ்மை பட வேண்டிய ஒரு மனுஷன் நான், அவர் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தேவன், அவருக்கு முன்னாடி ஒரு சாதாரணமான மனுஷன்ற எண்ணத்துல தாவீது தன்னுடைய வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு வந்தான் இருக்கு. சரி, வந்தான். இதுதான் மீகாள் சுட்டி காட்டுறா. அற்ப மனுஷரில் ஒருவரை போல ஒரு ராஜாவுடைய உடுத்தி கொண்டு ஒரு மிடுக்கா இருக்கு தேவையில்லையா, என்ன இதெல்லாம் அசிங்கமா, இப்படியா தாழ்த்துறது, இப்படியா மட்டமா ட்ரெஸ் பண்றது, இப்படியா இருக்கிறது அப்படின்னு கேட்டு அது கூடவே இன்னொன்னே ஆட் பண்றா.
உம்முடைய வேலைக்கார பெண்களின் கண்களுக்கு முன்பாக யூஸ் பண்றான். யாருடைய கண்களுக்கு முன்பதாக? அங்க இருக்குது பாருங்க. இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய கண்களின் பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த. அதாவது அவன் பண்ணது எல்லாமே கடவுளுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தணும், கடவுளுக்கு முன்பதாக தன்னுடைய உள்ளத்தை வெளிப்படுத்தணும், தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தணும்னு செஞ்சது. இவன் அதை எப்படி போர்ட்ரேட் பண்றானா, வேலைக்கார கண்களுக்கு முன்பதாக உன் 6 பேக்ஸை காமிக்கிறியா? நீ வேலைக்கார கண்களுக்கு முன்பதாக நீ பெரிய இவன் காட்டுறியா? நம்ம ஊர் காலம் தான் இருப்பாங்க போல இருக்குது. எப்படிலாம் பேசுறாளுங்க பாருங்க. அப்படி பேசுறா. இப்படி பண்ணலாமா? நீ வேலைக்கார பெண்கள் பார்க்கும்படியாக நீ என்ன பண்ணலாமா? இப்படி வஸ்திரங்களை தூக்கி போட்டுட்டு போலாமா? ஆடலாமா? உதிக்கலாமா? நம்ம ஆளுங்க சொல்ற மாதிரி சொல்லணும், ரோட்ல ஆடலாமா? வீட்டுக்குள்ள ஆடலாம், நீ ரோட்ல நீ ஆடலாமா? கௌரவம் என்ன ஆகுறது? நான் ஒரு ராஜா வீட்டு பொண்ணு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா இந்த மாதிரி ஒரு வேலையை நீ பார்க்குறிய, நியாயமா அப்படின்னு கேட்குறான். சரி, இதுதான் முக்காவாசி நேரத்தில் நமக்கு. இப்போ இந்த சப்ஜெக்ட் அப்படியே வைப்போம். இப்போ நமக்கு வருவோம். முக்காவாசி நேரத்தில் நமக்கு ரிலேஷன்ஷிப்பில், உறவுகளில் ஏற்படுற சேலஞ்சே தான். ஹலோ, சர்ச்சுக்கா போற? அங்கெல்லாம் அவங்க தானே போவாங்க, நீ ஏன் போற? ஹலோ, எந்த சர்ச்சுக்கு போற? அவ்வளோ கேள்வி வரும். நீங்கள் சிஎஸ்ஐ ஆர்சிலாம் சொல்லி பாருங்களேன், கௌரவமாக இருக்கும் உங்களுக்கு. சிஎஸ்சி ஆர்சி அது இதுன்னு இந்த ஏஜ்லாம் சொன்னீங்கன்னா கௌரவமாக பேசி போயிடுவாங்க. ஏன்னா அங்கே எல்லாமே தே ஆர் ப்ரொஜெக்டிங் த கேஸ்ட். ஜாதிகளின் கூடாரம், ஜாதிகளின் பிறப்பிடம், இதெல்லாம் உருவாக்குற இடம், பிறக்கிற இடம், வளர்க்கிற இடம், பண்ணுற இடம் எல்லாமே இந்த சிஎஸ்சி ஆர்சி இந்த மாதிரியான குரூப்ஸ் தான். வெளிப்படையாகவே சொல்லுவோம். உங்களுக்கு ஆதாரம் வேணும்னா சொல்லுங்க, நான் அனுப்பிச்சி விட்றேன். நிறைய இருக்குது என்கிட்ட. ஆதாரம் இல்லாமல் பேசலை, காழ்ப்புணர்ச்சியிலையும் பேசலை. காழ்ப்புணர்ச்சி பண்ணுற அளவுக்கு அவனுக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது. ஆனால் செய்கிறாங்களாமா, செய்கிறாங்க. அவங்க சபையில் போயிட்டு நீங்கள் யாருன்னு வெளிப்படுத்தாமல் வாழவே முடியாது. நீங்கள் என்ன கேஸ்ட், அந்த கேஸ்டில் நீங்கள் யார், இதெல்லாம் தெரிஞ்சுதான் உங்களுக்கு மரியாதை, மதிப்பு, சீட்டு, கீட்டு, உங்களுக்கு பதவி, பட்டம் எல்லாமே. அது கீழே இருந்து மேலே வரைக்கும். இந்த ஜாதிலாம் கிடையாதாங்க. சில கிராமத்துக்கு போனீங்கன்னா இவகா நிறைய பேர் இருப்பாங்க. அவகா தான் அங்கே ஃபுல்லாக ரூல் பண்ணுவாங்க. அவனை வர விட்டுறக்கூடாது, அவனை பாட விட்டுறக்கூடாது. இந்த பாஸ்ட் அவரை முதல்ல துரத்தி விடு, அவர் மேலே 2 பெட்டிஷனை போட்டு துரத்தி விடு, நமக்கு ஏற்ற ஒரு ஆள் அனுப்புங்க. பாஸ்ட் முதல் கொண்டு சூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், சபையாக இல்லாதலாம் ஜாதிகளின் பிறப்பிடம். இன்னும் நிறைய காரியம் செய்கிறாங்க. அவங்ககிட்ட போய் மன்னிப்பு, தயவு, இரக்கம், அன்பு இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. வெட்டு குத்து தான். ஒரு வீடியோவே இருக்குது, போய் பாருங்கள். இதே தமிழ்நாட்டில் சர்ச்சு நடந்துக்கிட்டு இருக்குது. சிஎஸ்சி சர்ச்சு எலெக்ஷன் நடக்குது. வெளியே ஒரு டாடா சும்மா சர்ச்சு காம்பவுண்டுக்குள்ளே நிற்குது. போலீஸ் உள்ள ரைடு வருது, டாடா சும்மா திறக்குது. உள்ள ஃபுல்லாக பெரிய பெரிய கத்தி. ஆராதனை முடிச்ச பிறகு வெட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறானுங்க. நம்மளாம் ஆராதனை முடிச்ச பிறகு சிக்கன் சாப்பிடுவோமா, பிரியாணி சாப்பிடுவோமா, வீட்டில் போய் நிம்மதியாக படுத்து தூங்குவோமான்னு இருக்கிறோம் இல்லையா? அது மாதிரி. ஆனால் அந்த மாதிரி எடுத்ததுன்னா கொஞ்சம் கௌரவமாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது, அவ்வளோதான். உங்களுக்கு பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? சில கிராமத்துக்கெல்லாம் போனீங்கன்னா, அப்படிலாம் சொன்னால் தான் புரியும், அதுக்காக சொல்கிறேன் நான். சில கிராமத்துக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரே கிராமம் 2 பிரிவாக இருப்பாங்க. 2 பேருக்கு 2 வழிபாடு தலங்கள் இருக்கும். அந்த கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னால் தான் உங்களுக்கு மதிப்பு இருக்கும். இந்த கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன இருக்காது, மதிப்பு. அது இன்னைக்கு சபைக்குள்ளேயும் இருக்குது. அது கிறிஸ்தவர்களும் பாஸ்டர்ஸும் விசுவாசிகளும் அதை ஊக்கப்படுத்தி உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. 2011 நானே அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், பணனில். அதனால தான் இவங்களுக்கு கண்ணுங்களுக்கெல்லாம் முன்னாடி வாழ்ந்து காட்டணும், நிமிர்ந்து காட்டணும், இருந்து காட்டணும். அது எல்லாத்தையும் கடவுள் செய்வார் அப்படின்றதுனால தான் எல்லாத்தையும் செஞ்சு காட்டுறேன். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? They are Christians, so called Christians. They worship God. They called as the daughter of Saul. சவுலின் குமாரத்தி. சவுல் யார்? அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சவுல் யார்? ராஜா. சவுல் யார்? தேவனை ஆராதித்தவன். சவுல் யார்? தேவனுக்காக யுத்தம் பண்ணவன்ற பேர் மாதிரி இங்கே பேர் இவங்களுக்கு இருக்குது. பட் ரியாலிட்டி, உண்மை என்ன, கதையை வேற. தேவனுடைய இருதயம் ஏற்றுக்கொள்ளுகிற விதத்தில் அன்பை இவர்களால் என்ன பண்ண முடியாது, காட்ட முடியாது. ஏன் காட்ட முடியாது? காரணம், இவருடைய உள்ளம்
உறவுகளுக்கும் உலகத்தில் இருக்கிற உறவுகளுக்கும் மட்டுமே மதிப்பளிக்கிறது. உலக உறவை பார்த்தா என்னை மதிக்கணும். அவன் சர்ச்சுக்கு போனால் அவன் நம்பாலாதான் இருக்கான். அவன் ஒன்றும் மாற்றிக்கலாம். அப்போ தான் நாளைக்கு பொண்ணு தருவான், மாப்பிள்ளை தருவான், கல்யாணம் நடக்கும். ஹலோ, சமுதாயத்தில் ஒரு பேர் இருக்கும். ஒரு கல்யாணத்துக்கு போகிறோன்னா மதிப்பு இருக்கும். ஒன்றும் இருக்காது, எல்லாம் இருக்கும் வாழ்க்கையில். ஆனால் இருக்க வேண்டியது எதுவுமே இருக்காது. ஒரு கட்டத்தில் மோசமான நிலையில் போய் நான் மாதிரி ஆளெல்லாம் பார்த்துருக்குறேன். நான் சபைக்குள்ள அப்படி ஜாதி பேசிக்கிட்டு அதுதான் கௌரவம், இதுதான் கௌரவம். இந்த கண்ட கௌரவத்தை பார்த்த ஆளுங்கள்லாம் ஒரு கட்டத்தில் கௌரவமே இல்லாமல் எப்படி ஒதுக்கப்பட்டிருந்தாங்க, எப்படி நிராகரிக்கப்பட்டிருந்தாங்க. ஒரு அம்மா பாருங்க, கேன்சர் வந்துருச்சு அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா பக்கம் சிஎஸ்சி காஞ்சிபுரம் கேன்சர் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போடுறாங்க. அந்த அம்மா இருந்த வரைக்கும் சொல்லுது பாருங்க, கிறிஸ்மஸுக்கு பிரியாணி செஞ்சேன்னா என் சொந்தக்காரன் மொத்த பேர் வந்து சாப்பிடுவோம், 100 கணக்கில் எல்லாம் ஒன்றா தான் இருப்போம், சாப்பிடுவோம், சந்தோஷமாக இருப்போம், வெளியே போவோம். ஊந்து இந்த அம்மா அட்மிஷன் போட்டாங்க. முதல் நாள் வந்து ஆப்பிள் கொடுத்துட்டு போனவனோட சரி. அந்த அம்மாவை கேன்சர் கொண்டுச்சுன்றதை விட இந்த உலக உறவுகள், அவங்க காட்டாத பாசம், அவங்க காட்டின அந்த துரோகம், இதெல்லாம் தான் கொண்டுச்சுன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா அந்த அம்மா கடைசி வரைக்கும் குத்திக்கிட்டே இருந்தது, அது மட்டும்தான். குத்திக்கிட்டே இருந்தது, அது மட்டும்தான். அதுக்கு தான் சொல்கிறேன் நான், நமக்கு பெரிய சேலஞ்சே இருக்குது உலகத்தில். நீங்கள் ஆண்டவரை பின்பற்றீங்க, ஆண்டவர் அன்பு செலுத்துறீங்கன்னா அது ஒன்றும் ரொம்ப ஈஸியான விஷயம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்குள்ள ஈஸியாக வரலாம், ஆனால் ஈஸியாக காட்டிட முடியாது. அதுக்கு நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ், நிறைய தடைகள், நிறைய சேலஞ்சஸ் முன்னாடி நிற்குது. அப்படிதான் தாவீதுக்கு முன்னாடி வந்து நிற்குது. இப்போ தாவீதுக்கு முன்னாடி வந்து நிற்கிற விஷயம் என்ன? ஒன்று, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி நான் நடந்துக்கணும். இல்லைன்னா யாருடைய இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும்? என் மனைவியோட இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும். மனைவி என்ன கேவலமாக பார்க்குறா, இழிவாக பார்க்குறா, இழிப்பிறவியாக பார்க்குறாவா, அப்படி தான் சொல்கிறா. ஆனால் தேவன் அவனை எப்படி பார்க்குறாருன்னு பார்த்தா, தாவீது ராஜாவோன்னு ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறாராங்க? ஆவியானவர் எழுதுறார், தாவீது ராஜாவை மனைவி அசிங்கமாக பார்க்குறா. ஆனால் அதே சம்பவத்தில், அதே இடத்துல ஆவியானவர் எழுதுறார், இவன் ராஜா, இவன் இஸ் a king. அதை நிரூபிச்சும் காட்டுறாரு ஒரு கட்டத்தில். சரி, இப்போ தாவீது ஒரு கட்டத்தில் வந்து நிற்கிறான். இப்போ என்ன முடிவு எடுக்கிறது? ஏன்னா மனைவியாக இருக்கிறா. வேற ஏதாவது உறவுனா கூட, வேற ஏதாவது உறவையை தூக்கி போடுறது கஷ்டம். உடனே இதை படிச்சுட்டு இதை கேட்டு மனைவியை தூக்கி போடலான்னு எழும்பி வந்துடாதீங்க, அப்படி சொல்லலை நான். அன்னைக்கு ஆப்ஷன்ஸ் இருந்தது, அதை செஞ்சான். என்னது? கடவுள் ஒன்று நிராகரிக்கிறார், ஒன்று. ரெண்டாவது, இவனும் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து எதிர்கொண்டு வந்து அவனை எந்த அளவுக்கு மட்டப்படுத்தி பேசணுமோ பேசி அவனை அசிங்கமும் படுத்துறான். அவன் செஞ்சதை சொன்னா கூட பரவாயில்ல, செய்யாத ஒரு பழியை கொண்டு வந்து சொல்றா. ஊழியக்காரரின் பெண்களுக்கு முன்பதாக வஸ்திரங்களை உரிந்து போட்டு இவ்வளோ மகிமையா இருந்தீரா அப்படின்னு கேட்குறான். இதை கேட்ட உடனே இப்போ கவனிங்க, இப்போதான் எப்படி ரிலேஷன்ஷிப் ஹேண்டில் பண்ணோம். கடவுள் முக்கியமா, உறவுகள் முக்கியமான்ற முடிவு நீங்க பண்ணணும். எப்படி? 21. அதற்கு தாவீது மீகாலை பார்த்து, யாரை பார்த்து? எத்தனை ஆம்பளைக்கு இந்த தைரியம் இருக்கும்? எத்தனை ஆம்பளைங்களுக்கு, எத்தனை புருஷங்களுக்கு இந்த மாதிரியான பேச்சு வரும்னு எனக்கு தெரியல. நான் அந்த மாதிரி புருஷனை பார்த்ததில்லை. ஆனால் நான் அந்த மாதிரி புருஷனாக தான் நான் இருக்கிறேன். ஹலோ, ஏன்னா எல்லாத்தையும் செயல்படுத்திட்டு பேச முடியாது, சில விஷயங்களை செயல்படுத்திட்டு பேச முடியும். எப்படி? மனைவியே கண்கண்ட தெய்வம், தப்பு சொல்ல நான். மனைவியோட பேச்சை கேட்கணும், அதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டேன் நான். அதை சபையை அன்பு கூறுவது போல அன்பு கூறுங்கள்லாம் சொல்லிட்டேன். ஆனால் இப்போ நான் கடவுளை அன்பு கூறுவதா, இல்லை இவளை அன்பு கூறுவதா, கடவுளுடைய இருதயத்துக்கு ஏற்றவாறு நடந்து கொள்வதா, இல்லை என் மனைவியோட இருதயத்துக்கு ஏற்றவாறு நடந்து கொள்வதான ஒரு முடிவு வருது. ஸோ வாட் ஐ ஹேவ் டு சூஸ்? எதை முடிவு பண்ணணும் நான்? அதான் கேள்விங்க. எந்த முடிவை பண்ணோம்? தெளிவாக விளக்கம் கொடுத்துட்டு முடிவு பண்ணுறான் தாவீது. என்ன விளக்கம் கொடுக்குறான்? அந்த விளக்கம் தான் நமக்கான சத்தியம். என்னது? 21. அதற்கு தாவீது மீகாலை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும், யாரை பார்க்கிலும்? இஸ்ரவேலின் முதல் ராஜா, பல யுத்தங்களை வெற்றிகரமாக செய்து முடித்தவர், வயதிலே மூத்தவர் சவுல். அவரை சொல்றான், உன் தகப்பன் மீகால் ஆகிய உன்னுடைய தகப்பனாகிய சவுலை பார்க்கிலும், அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் யாராக? தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக என்ன பண்ணினேன்? நானு ஆடி பாடினேன். என்ன சொல்ல வரான்? எப்ப நான் கர்த்தருடைய இருதயம் எதை ஏற்றுக்கொள்ளுமோ அந்த அன்பை தான் நான் தர முடியும். நீ எதிர்பார்க்கிற மாதிரிலாம் நான் வாழ முடியாது. யார் எதிர்பார்க்கிற மாதிரிலாம்?
நீ எதிர்பார்க்கிற ட்ரெஸ், நீ எதிர்பார்க்கிற மிடுக்கு, நீ எதிர்பார்க்கிற இதன்படியெல்லாம் நான் என்ன பண்ண முடியாது, கர்த்தருக்கு முன்னாடி நடக்க முடியாது. வாட் இஸ் ரைட் இன் தி சைட் ஆஃப் காட் இஸ் ரைட் ஃபார் மீ. கடவுளுடைய பார்வையில் எது சரியானதா இருக்கிறதோ அது என் பார்வையில் சரி. அது உன் பார்வையில் சரியில்லைன்னா அது என் பிரச்சனை கிடையாது. இட் இஸ் யோர் ப்ராப்ளம். உன்னுடைய மைண்ட் பிரச்சனை, உன்னுடைய அறிவு பிரச்சனை, உனக்குள்ள இருக்கிற தெளிவில்லாத பிரச்சனை, நீ சவுலின் குமாரத்தியா இருப்பதே பிரச்சனை. திருமணம் ஆன பிறகு நீ யாருடைய மனைவியா இருந்திருக்க வேண்டும்? வைஃப் ஆஃப் டேவிட். யாரு? நலன் சொல்லுங்களேன். வைஃப் ஆஃப் டேவிட்னு வர வேண்டியது வைஃப் ஆஃப் டேவிட் என்ற ஸ்தானத்தில் இருந்து கொண்டு பைபிள் சொல்லுது she is the daughter of Saul. யாருடைய மகள் அவள்? எதனால அப்படி டினை பண்ணுது பைபிள்? எதனால ஆவியானவர் டினை பண்றாரு? எதனால இது எடுத்து காமிக்கிறாரு? அது மனைவியா இருந்தாலும், பிள்ளைகளா இருந்தாலும், எந்த உறவுகளா இருந்தாலும் சரி, everything should come under one thing. எல்லாம் ஒரு கட்டத்திற்கு கீழே வந்து நிற்கணும். எது கீழே? யோசுவா சொன்ன மாதிரி, நானும் என் வீட்டாரமோ என்றால் யாரை சேவிப்போம்? அது இருந்தாதான் பொண்டாட்டி. ஹலோ, அது இருந்தாதான் அங்க பிள்ளைங்க. இல்லைங்க, ஏன் ரத்தம் நான் பெத்து எடுத்துட்டேன், இருக்கட்டும், கடமையை செஞ்சுட்டு போங்க. they are not in the right blessing of God. கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்கு தகுதியானவர்கள் இல்லை. ஏன்னா அங்கே நிற்கும் போது தான் நமக்கு பிரச்சனை வருதாங்க. அங்கே நிற்கும் போது தான் இப்போ கவனிப்போம், பின்னாடி என்ன பிரச்சனை வருதுன்னு பார்ப்பாங்க. சரி, இவன் இது மாதிரி ஒரு பதிலை கொடுத்துட்றான். இப்போ இதை தான் நம்மளுடைய உறவுகள் அல்லது நம்ம கடவுளுடைய அன்பு எதிர்பார்க்குற அளவுக்கு நம்ம கொடுக்கணும் இல்லையா? கடவுளுடைய இறுதியம் எதிர்பார்க்குற அந்த அன்பை கொடுக்கறதுக்கு சவாலாக இருக்கிற முதல் விஷயம் இந்த உறவு. இந்த உறவுகளுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய முதல் பதில் தான். அப்பாவோ, உங்கள் அண்ணனோ, உன் குடும்பத்தாரோ யாரும் என்னை தலைவனாக உயர்த்தவில்லை, யாரும் என்னை இந்த 10வது மாதத்தில் கொண்டு வந்து நிறுத்தவில்லை, யாருடைய பாதுகாப்பும் யாருடைய தயவும் என்னை இந்த நாள் வரைக்கும் நடத்தவில்லை. என்னை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நொடி பொழுதும் என்னை உருவாக்கி, என்னை தாங்கினது, என்னை ஏந்தினது, என்னை தப்புவித்தது, என்னை பாதுகாத்தது, என்னை பராமரித்தது, என்னை உயர்த்தினது, என்னை தலைவனாக வைத்தது என் தேவன். அவருக்கு முன்பாக தான் நான் ஆடி பாடினேன், அவருக்கு முன்பதாக தான் என் இருதயத்தை ஊற்றினேன், அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவாறு தான் என் அன்பை நான் வெளிப்படுத்தினேன். முடிஞ்சு போச்சு. அவர் தான் முக்கியம். ஹலோ, இதுக்கு மேலே வேற என்ன சொல்றது? அப்படின்னா நீ முக்கியம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, அவருக்கு அடுத்ததுன்னு அர்த்தம். பேசுறது புரியுதுங்களா? அவனுக்கு தப்பே கிடையாது, அது தவறே இல்லை. அது எப்படி தவறு இல்லை? உங்களுக்கே 2 குழந்தை பிறகுது, மூத்தவன் இளையவன்ட்டு. இளையங்கிட்ட போயிட்டு நீ தான் மூத்தவன், இன்னிலிருந்து அப்படி நம்பு அப்படின்னா எப்படி இருக்கும்? உங்களை ஒரு மாதிரி பார்ப்பான், லூசா, சுற்றி இருக்கிறது தான் லூஸாக இருக்குதுன்னு பார்த்தா பெற்றதும் எப்படி இருக்குது? ஆமாம், ஏன்னா நான் 2வது தான் நான் பிறந்தேன், எனக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கிறானே, அவன் தானே மூத்தவன். அப்போ நல்ல அம்மா அப்பா நல்ல தெளிவாக இருக்கிறவன் சொல்லி கொடுப்பான், அவன் மூத்தவன், நீ யாரு? இளையவன். அப்படின்னா இவனை டீக்ரேட் பண்ணுறது அர்த்தம் கிடையாது, அவனை டவுன்கிரேட் பண்ணுறது அர்த்தம் கிடையாது, அவனை மட்டப்படுத்திட்டீங்க, அவனை 2வது பிள்ளைன்னு சொல்லி மட்டும் இல்லை. தட் இஸ் ஃபேக்ட். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ உறவுகள் வேணாம் அப்படின்னு சொல்கிறது தான் தப்பு. கடவுளுக்கு அடுத்து தான் எல்லா உறவுகளும், கடவுளுக்கு அடிப்படையில் தான் எல்லா உறவுகளும் சொல்கிறது தவறு இல்லை. என்ன கிடையாதுங்க, அவர் தான் முக்கியம். அப்படி இருந்ததுன்னா நான் சொல்கிறேன், ரோமர் 12:1 சொல்கிற மாதிரி உங்கள் சரீரங்களை நீங்கள் ஜீவனுள்ள பலிகளாக ஒப்பு கொடுப்பீர்கள். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா? நீங்கள் ஒரு வாட்டி ஒரு அம்மா சர்ச்சுக்கு ஏன் வரலன்னு எங்கள் அப்பா கேட்டார் பாருங்க. எங்கள் அப்பா காலத்தில் 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்பார் அவர். அப்போல்லாம் ஏம்மா வரல? திட்டவும் செய்வார், விசாரிக்கவும் செய்வார். நம்ம 2மே செய்ய மாட்டோம். ஏன்னா அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மீது. நமக்கு நிறைய வேலை இருக்குதுங்க, வந்து பேசுங்க, கவலையெல்லாம் பகிர்ந்துக்கிடுங்க. ஆனால் உங்கள் கவலையெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன். உங்கள் கவலையெல்லாம் கேட்டு நான் போய் சிக்கன் சாப்பிட்டு போய் படுத்து தூங்கிடுவேன். ஹலோ, எனக்கு ஏன் வேலை இல்லை அது. ஏன் கவலை எடுத்து போய் யார் மேலே வைக்கிறது? 10ஆம் தேதி வரைக்கும் பில்லு கரெக்டாக இருக்கும், எதுக்கு எவ்வளோ பில்லு கட்டணும், எவ்வளோ காசு அனுப்பணும். அப்போ அதெல்லாம் யார் பார்க்கறது? 10ஆவதுக்கு இப்போ 2வது ஒரு இருக்குது. முதல்ல இருந்த மாதிரி அமைதியாக இருந்தோன்னு பார்க்குறேன். நைட்டு தூங்க விட மாட்டேருந்து, பகல்லையும் தூங்கலை.
இப்போ 1 வயசு கூட ஆகல, அதுக்குள்ளே அதை பார்த்தா அவ்வளோ காண்டாகுது. நேற்று என் தங்கச்சி வந்தால் பேசாமல் அவனை தூக்கிட்டு கூட போயிடு, எனக்கு வேணாம், அந்த மாதிரி வளருது அது. அப்போ இந்த கவலையெல்லாம் எடுத்துன்னு போய் யார்கிட்ட சொல்கிறது? ஹலோ, ஊழியக்காரன் வேலை இல்லைன்றேன். நீங்கள் வந்து பேசலாம், உங்கள் கவலைகளை சொல்லலாம், அதுக்காக நான் ஜெபம் பண்ணலாம், அதுக்குரிய கவுன்சிலிங் நான் கொடுக்கலாம். ஆனால் பாஸ்டர் எனக்காக மனதுருக்கமே படலை அப்படின்னா, மனதுருக்கம் தெய்வம் நான் கிடையாது. பாட்டெல்லாம் இயேசுக்கிட்ட பாடுறது எதிர்பார்க்குறது என்கிட்டயா? சில போதகர் பண்ணுவாங்க, அதில் எங்கள் அப்பா ஒருத்தர். அவருடைய தான் ஒரு அம்மா கிட்ட கேட்டேன்னாம்மா சர்ச்சுக்கு வரல நீ அப்படின்னு, வேலைக்கிழமை அப்போ பைபிள் ஸ்டடி நடக்கும், கேட்குறாரு. ஞாயிற்றுக்கிழமை வரல. அதுக்கு அம்மா ஞாயிற்றுக்கிழமை கதையை சொல்லுது, நான் பக்கத்தில் நின்று கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். பாஸ்டர் கிளம்பிட்டேன், பேக்கெல்லாம் எடுத்துட்டேன், கதவுலாம் பூட்டிட்டேன், தாப்பாலெலாம் போட்டுட்டேன், பூட்டு கூட பூட்டிட்டேன். 20 வருஷமா என் தம்பி வீட்டுக்கே வந்ததில்லை பாஸ்டர். அக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, வேறு வழி இல்லை. அதனால் நான் வந்து வர முடியல. எங்கள் அப்பா சொன்னேன், ஏம்மா வந்தார்னா வந்து வீட்டில் இருப்பா, படுத்து தூங்குப்பா, அந்த சாப்பாடு செஞ்சுருக்கிறேன், ஏதோ சமையல் சாப்பிட்டு ஏதோ இருன்னு சொல்லிட்டு கிளம்பி வர வேண்டியது தானே. இல்லை பாஸ்டர் 20 வருஷம் கழிச்சு வந்திருக்கிறான்ல, சிக்கன் வாங்கின்னு வரது கூட யாரும் இல்லை பாஸ்டர். நானே போய் சர்ச்சுக்கு வரல, உருப்படி இல்லாத தம்பிக்கு சிக்கன் வாங்கின்னு வந்து கொடுத்து ஊட்டி மட்டும்தான் உடலை போல இருக்குது. இதெல்லாம் எங்கேருந்து? பைபிள்லேருந்து கற்றுக்கல. இது ஏதோ சினிமா படம் பார்த்துட்டு பாசமலர் பார்த்துட்டு பாசமலராக இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஒன்றும் உருப்பட முடியாது. உங்களுக்கு சினிமா ஸ்டார்ஸாக வரைக்கும் சொன்னாங்க. நான் கேட்குறேன், பி த ஸ்டார் ஆஃப் பைபிள். நீங்கள் பைபிளை லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த லெசனை லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா தாவீதை மாதிரி பதில் சொல்லியிருப்பீங்க. நீ 20 வருஷம் கழிச்சு வா, 30 வருஷம் கழிச்சு வா, இந்த வீட்டு சாவி பிடி, அமைதியாக படுத்து தூங்கு, தண்ணி இருக்குது குடி, சமையல் இல்லைனா கூட பரவாயில்ல, மதியானம் வரதுக்கு 12 மணி ஆகுமோ 1 மணி ஆகுமோ, முடிஞ்சா இரு, எனக்கு என்னை உயர்த்தின, என்னை பாதுகாத்த, 20 வருஷமாக என்னை பராமரிப்பத என் தேவன் தான் எனக்கு தேவை அப்படி சொல்லி வந்தீங்கன்னா நீயும் உருப்பிடுவேன், அவனும் உருப்பிடுவான். சொந்தக்காரங்களாம் ரட்சிக்கவே படமாட்டேன்றாங்க பாஸ்டர். எப்படி போடுவாங்க? நீ இருக்கிற வரைக்கும். நீ செத்தாதான் விமோச்சனமே வரும். ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவாறு அன்பு கூறுவது என்பது ஏதோ போகிற போக்கில் பொழுதுபோக்கில் காட்டுறது இல்லை. தாவீதை மாதிரி ஃபுல் டைமாக காட்டுறது. எனக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய சேலஞ்சு நிற்குது. என் மனைவி, நான் நேசித்து திருமணம் பண்ணவன், யுத்தம் பண்ணி திருமணம் பண்ணவன், பெலிஸ்தீர் சாராத ஆள் கிடையாது. கோலியாத் பெலிஸ்தீர் குரூப்பு தான். பார்த்துங்க, இப்போ ஃபஸ்ட்டு யுத்தமும் கோலியாத் தான். அவ்வளோ பெரிய குரூப்பை எதிர்த்து போராடி கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணு. சவுலுன்ற ஒரு கொடூரமான ஒரு அசுத்தாவி, அவனை எதிர்த்து கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணு. இவ்வளோ போராட்டத்தோடு கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணு, ஒரு உறவு, இவ்வளோ கஷ்டமான ஒரு உறவு வாழ்நாள் ஃபுல்லாக இருக்க வேண்டியது. நம்ம லாங்குவேஜ் சொன்னால் 1000 வருஷம் பயிரா என்ன கர்மமோ இருக்குது. அப்போ அப்படியெல்லாம் சென்டிமெண்ட்டாக இருக்க வேண்டிய ஒரு உறவை பார்த்து சொல்கிறான், என்னை தலைவனாக உயர்த்தினது என்னுடைய தேவன், அவர் தான் எனக்கு முக்கியம். அடுத்த லைனை பாருங்க, 22. இதை பார்க்கிலும் இன்னும் நான் நேசனும் என் பார்வைக்கு அர்ப்பணம் ஆவேன், அப்படியே நீ சொன்ன பெண்களோடு கூட மகிமையாய் விளங்குவேன். அந்த பாயிண்ட் தான் முக்கியம். அவன் என்ன சொல்லிட்டா, அந்த பொண்ணுங்களுக்கு முன்னாடி உன்னை நீ அசிங்கப்படுத்திக்கிட்டா, அந்த பொண்ணுங்களுக்காக தான் அப்படிலாம் பண்ணன்ற மாதிரி ஏற்றி விடுறா. அவன் பதில் எப்படி சொல்கிறான்? ஒன்று புரிஞ்சுக்கோ, நீ சொன்னலையா, என் கர்த்தருக்கு முன்பதாக இன்னும் நான் தாழ்மைப்படுவேன். அதான் சொன்ன, அன்பு எப்பொழுதும் தன்னை உயர்த்தாது, அப்போ அன்பு எப்பொழுதும் தன்னை தாழ்த்தும். எப்பொழுதும் என்ன பண்ணும் அது? அதான் தாவீது சொல்கிறான், ஆண்டவர் மேலே எனக்கு அன்பு இருக்குது, அவருடைய இறுதியும் எதிர்பார்க்குற மாதிரி அன்பு என்னால் கொடுக்க முடியும். அந்த அன்பு எந்த அளவுக்குன்னா, இன்னும் நேசனும் அர்ப்பணம் ஆவேன்ற அன்பு. என்ன ஆவே? நான் நல்லா சொல்லுங்களேன். இன்னும் அன்பெல்லாம் பார்த்துருக்கீங்க, உண்மையான அன்பெல்லாம் பார்த்துருக்குறீங்களா? பயங்கரமாக இருக்கும். இட் வில் கம்ப்ளீட்லி டவுன் ஃப்ளோர். இன்னும் என்ன வார்த்தை பயன்படுத்துறதுன்னு தெரியல. அடிமட்டத்துக்கு போயிடும். அவ்வளோ குவாலிட்டிஸ் இருக்கும், அவ்வளோ குவாலிஃபிகேஷன் இருக்கும், அவ்வளோ விஷயம் இருக்கும் உயர்வாய். பட் இட் வில் டவுன் பிகாஸ் ஆஃப் லவ். ஏன்? எங்கிருந்து வருது? கிறிஸ்துவும் அதே போல தான். பிலிப்பியர் 2 சொல்றார், அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தது மட்டுமல்ல, தன் மகிமையை துறந்தார். என்ன பண்ணினார்? அவர்
He came to the down earth. சபிக்கப்பட்ட உலகத்துல, வறட்சி நிறைந்திருக்கிற உலகத்துல, மோசமானவர்கள் வாழ்கிற உலகத்துல இவ்வளவு உத்தமர், இவ்வளவு நல்லவர், தேவனாய் இருந்தவர் தன்னை தாழ்த்தினார். Because love knows only to humble, only to down. ஏன்னா அன்புக்கு தன்னை தாழ்த்த மட்டும் தான் தெரியும். தனக்கு பெரிய உயர்வே இருந்தாலும், தேவனுக்கு சமமாய் இருப்பதால் தகுதியே இருந்தாலும் சரி, தன்னை என்ன பண்ணும், அது தாழ்த்தும். அதுக்கு பேர் தான் என்னது? அப்ப விசுவாசிங்க எப்படி இருக்கணும்? ஹலோ, ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்? யோசிச்சு பாருங்க. அப்படி இருக்குதா? இல்லையே. வெறும் பெருமை தான் இருக்குது நிறைய இடத்துல. எங்க பாஸ்டர் யார் தெரியுமா? யாரு? 2 கொம்பு ஏதாவது முளைச்சிருச்ச? இல்ல முடிதனை கொட்டி இருக்குது. அப்புறம் என்ன? விசுவாசி ஏற்றி விடுறது. எங்க பாஸ்டர் ஃபாரினுக்குலாம் போயிட்டு வந்திருக்கிறாரு. இல்லை, நாய் கூட போகுது, தெரியாதா உங்களுக்கு? அன்னைக்கு ஒரு ஏர்போர்ட்டில் இருக்கிறேன், பார்க்குறேன், கேஜ் ஃபுல்லாக நிறைய நாய்ங்க வெரைட்டியாக இருக்குது. இது எங்கடா ஏர்போர்ட்டுக்கு வந்துச்சுன்னு கேட்டால் ஒருத்தர் சொல்கிறாரு பாருங்க, இதெல்லாம் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அனுப்புகிறாங்க வெளிநாட்டுக்கு. ஓஹோ, நாய் கூட வெளிநாட்டுக்கு போகுது. பாஸ்ட்டு போகிறது தான் பெரிய விஷயமே. அதெல்லாம் ஒரு தகுதின்னு பேசிக்கிட்டு இருக்காது. எங்கள் பாஸ்ட்டு வெளிநாட்டுக்கு போகிறாரு, எங்கள் சர்ச்சு ஆல் ஓவர் வேர்ல்டு இருக்குது. எங்கள் சர்ச்சுக்கு எத்தனை பிரான்ச்சு தெரியுமா? மாங்காய் கூட காய்க்காது உன் பிரான்ச் வச்சுக்கிட்டு. ஹலோ, பேசுறது புரியுதா இல்லையா? பெருமை விசுவாசிங்க வாயில பேசி பாருங்களேன். உங்கள் சர்ச்சுக்கு எத்தனை பிரான்ச்? அடுத்த கேள்வியாக தான் வருவான். எங்கள் சர்ச்சில் 100 ஃபேமிலிஸ் இருக்குது. உங்கள் சர்ச்சில் எத்தனை ஃபேமிலி இருக்குது? எல்லாம் 100 இருக்குதுல, 100 இருக்குதான்னு பாரு. அது என்னவா இருக்குதுன்னு பாரு. வைக்க போறியும் நகை கடையும் ஒன்றுன்னு பேசிக்கிட்டு இருந்தால் அவன் புத்தியை எங்கே கொண்டு போய் வைக்கிறது? நம்ம வைக்க போர் பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கும், வேல்யூ 0. நகை கடை பார்க்கறதுக்கு சிலதெல்லாம் பார்த்துருக்கீங்களா, சின்னதாக தான் இருக்கும். ஒரு 4 இது தான் வச்சுருப்பான். ஒரு 10 நகை தான் இருக்கும். அதோட வேல்யூ கேட்டு பாருங்கள். டைமண்ட் ஷாப்லாம் போய் பாருங்கள், நகை கடையை கூட விட்டுருங்க. டைமண்ட் ஷாப் போய் பார்த்துருக்குறீங்களா? ரொம்ப பிரம்மாண்டமாலாம் வச்சுருக்க மாட்டான். ஒரு 30-40 அவ்வளோதான் இருக்கும் சைஸு. ஒரு 2 ரேக் வச்சுருப்பான். 2 ரேக் ஃபுல்லாக டைமண்ட்ஸாக இருக்கும் ஃபுல்லாக. அதோடைய வேல்யூ, அதோடைய மதிப்பு, அதோடைய பணம், அதோடைய இது என்னன்னு போய் கேட்டிங்கன்னா தலை சுற்றிடும் நமக்கு. கண்ணுக்கே தெரியாது டைமண்டுன்னுவான். அவனே ஒரு கண்ணாடி வச்சு காட்டுவான், பாருங்க, ஒத்து பாருங்க, டைமண்டுன்னுவான். அந்த மாதிரி இருக்கும் ஒன்று. கேட்டால் ₹1,00,000 சொல்லுவான் அது வேல்யூ. சபை அந்த மாதிரி ஒரு இடமா தான் இருக்கணும். சபையை பற்றி பேசணும்னா எதை திரும்ப பேசலாம்? நீங்கள் யூ கேன் ப்ரீச் அபவுட் த வேர்ட். கடவுளுடைய வார்த்தையை பேசுங்க, கடவுளை பற்றி பேசுங்க, கடவுள் உங்களுக்கு செய்த நன்மையை பேசுங்க, அதை உயர்வாக பேசுங்க. அதை தான் தாவீது செய்தான். தாவீது நான் எந்த குடும்பம், எங்கள் அப்பா யார், எங்கள் அண்ணனுங்களாம் நீ சாதாரணமாக நினைக்கிறேன், எங்கள் அண்ணனுங்களாம் யார் தெரியுமா? உங்கள் அப்பா கிட்டே போர் வீரர்களை வேலை செஞ்சு எங்கள் அண்ணனுங்கள்னா உங்கள் அப்பாவே 0 தான், அப்படிலாம் பேசியிருக்கலாம். அப்படிலாம் பேசலை. அவன் ஒன்று தான் பேசினான். என் கடவுள் என்னை தலைவனாய் உயர்த்தினார், அவருக்கு முன்பதாக இன்னும் அர்ப்பணம் நீசனாவேன். ஏனென்றால் கடவுளுடைய இருதயத்துக்கு ஏற்றவாறு எனக்குள்ள இருக்கிற அன்பு வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். மிகாலே, முடிஞ்சா என் கூட வந்து நில்லு, இல்லைன்னா கிளம்பு. இதுதான் பாயிண்ட். அங்கே உறவுக்கு அவன் கொடுத்த பதில தான். அவன் என்ன சொல்ல வரான்? நீ எதிர்பார்க்குற வாழ்க்கை நான் வாழ முடியாது, நீ எதிர்பார்க்குற ஸ்டாண்டை நான் எடுக்க முடியாது, நீ எதிர்பார்க்குற அன்பை உங்ககிட்ட இனிமேல் காட்ட முடியாது. லைஃப் செட்டில் ஆயிடுச்சுன்ற திமிரில் இருக்கிற, அப்பா செத்துட்டான்னு தாவீது ஆயிட்டாரு, தாவீது கூட நம்ம செட்டில் ஆகிட்டோன்னு இருக்கிற அடுத்த வசனமே காட்டுது. என்னென்ன 21 என்னது? அதனால் சவுலின் குமாரத்தியாகிய மீகாளுக்கு, யாருக்கு? 3வது வாட்டி இந்த வார்த்தை ரிப்பீட் ஆகுது. அதனால் சவுலின் குமாரத்தியாகிய மீகாளுக்கு என்ன பிரச்சனை? மரணம் அடையும் நாள் மட்டும். யாருக்கு என்ன அடையும் நாள் மட்டும்? நாள் மட்டும் என்ன இல்லாது இருந்தது. எதனால? ஒன்று தான், கடவுளை அவருடைய இருதயத்துக்கு எதிர்பார்க்கிற மாதிரி என்ன பண்ணவில்லை? அன்பு கூறவில்லை. கூறுறவனை குறை வேற பேசுறது. புருஷனாகவே இருந்தாலும் சரி, you don't have any rights to criticize the love of God that he has. உன் புருஷன் கடவுள் மேல வச்சிருக்கிற அன்பை பற்றி குறை சொல்வதற்கு மனைவியாகவே இருந்தாலும் உனக்கு உரிமை இல்லை. வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் எல்லாத்துலையும் தான் பங்கு வச்சிருக்க சொல்லியிருக்குது. உயிருக்கு பங்கு கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா உங்களுக்கு? ஆனால் தேவன் அப்படி இல்லை. ஜீவனின் அதிபதி அவர், உங்கள் ஜீவனுக்கு பாதுகாவலர் அவர். நம்புறீங்களா நீங்க? அதெல்லாமே
அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அதனால தான் சங்கீதம் 18 எடுத்து காமிச்ச, கர்த்தர் என் பெலனானவர். யார் என் பெலனானவர்? கர்த்தர் என்னுடைய பெலனானவர். அதனால சொல்றேன், என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் நான். மனைவி தான் என்னுடைய பெலன். அது நல்ல மனைவியா இருந்தா உங்கள் பெலன். ஹலோ, பெருமை உள்ள மனைவி, கடவுளை அன்பு கூறாத மனைவி, சவுலின் குமார்த்தியாகிய மீகால், இவெல்லாம் உங்களுக்கு யார் கிடையாது, பெலன் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. உறவுகளை எப்படி ஹேண்டில் பண்றது, இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும். யூ ஷுட் ஹேண்டில் லைக் திஸ். நீ கடவுளை அன்பு கூறலனா செகண்ட் லெவல்ல இருந்து லாஸ்ட் லெவல் கூட போயிடுவேன். சரி, மீகாலுக்கு குழந்தை இல்லாம இருந்தது, தாவீதுக்கு இல்லாம இருந்ததா? அதான் கேள்வி. அடுத்த கேள்வி, மீகாலுக்கு குழந்தை கிடையாது. மரணம் அடையும் நாள் மட்டும் என்ன கிடையாது, அவளுக்கு குழந்தை இல்லை, சந்ததி இல்லை. அவங்க அப்பா எப்படி அழிஞ்சு போனாரோ அதே போல இவ பேரும் என்ன பண்ணினது, அழிந்து போனது. அவ சந்ததியே இல்லாம போயிட்டா. ஆனால் உறவை காட்டிலும் எனக்கு கடவுள் தான் முக்கியம். உறவை காட்டிலும் கடவுள் எதிர்பார்க்கிற அவருடைய உள்ளம், அவருடைய இருதயம், அதற்கு ஏற்றவாறு தான் நான் நடந்து கொள்வேன் சொன்ன தாவீது, அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலை பெற்றது. நம்புறீங்களா நீங்க அதை? சாமுவேல், மன்னிக்கும், சாலமன் அங்கு உண்டாயிருந்தான். யார் உண்டாயிருந்தது? அப்சலோம் உண்டாயிருந்தான். இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, லிஸ்ட். ராஜாவாகவே இருந்தாங்க. யோசபாத் உண்டாயிருந்தீங்களா? தாவீதோட பிள்ளைங்க, தாவீதோட பிள்ளைங்க ராஜாக்களாகவே அரசாண்டாங்க. சாலமன்ல இருந்து ஆரம்பிச்சு இவ்வளோ பேர் அரசாண்டாங்க. நியாய பிரகாரமாக இதில் அம்மா பேர் வர வேண்டியது. ஆனால் தாவீது எடுத்த ஒரு முடிவு, ஒரே ஒரு முடிவு எங்கே திரும்ப கொண்டு போய் நிறுத்துது? மத்திய 1 அதிகாரத்தை போய் படிச்சு பாருங்க. மத்திய 1 அதிகாரத்தை போய் படிச்சு பார்த்தீங்கன்னா 1வது வசனமே கொண்டு வருது. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து யாரை கொண்டு வந்தது? நல்லா சொல்லுங்களேன். தாவீது ஒன்றும் குழந்தை இல்லாத ஆள் இல்லைப்பா. மீகால் இல்லைன்னா என்ன? இயேசுவையே கொண்டு வந்தவன் அவன். யாரை கொண்டு வந்தவன் அவன்? நல்லா சொல்லுங்களேன். ஆமாம், அதனால தான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நான். இன்னைக்கு வாழ்க்கை எப்படி ஒன்றா இருக்கலாம். தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். நீங்கள் அதுவா இதுவா குழப்பிக்க வேண்டியதே இல்லை. ஒன்றே ஒன்று மட்டும் கிளியர் ஆகிடுங்க மைண்டில். எந்த உறவுகளை காட்டிலும், எந்த உறவை காட்டிலும் தேவனுடைய இருதயம் எதிர்பார்க்கிற அளவுக்கு அல்லது எதிர்பார்க்கிற அந்த அன்பை நான் என்ன பண்ணுவேன்? காண்பிப்பேன். நான் உறவை மட்டப்படுத்தலை அல்லது உறவு நீங்கள் அவங்கள டினை பண்ணுவீங்கன்னு சொல்ல. ஆனால் உறவை விட அவர் தான் முக்கியமானவர். அவருடைய இருதயம் மகிழ்வது தான் முக்கியமானது. அவரிடத்தில் அன்பு காண்பிப்பதே மேன்மையானது. நம்புறீங்களா நீங்கள் அதை? அப்படி இருந்துட்டீங்கன்னா நான் சொல்கிறேன், தாவீதுக்கு ஏற்பட்ட வாழ்க்கை தான். ஒரு நன்மையும் உங்களுக்கு நடுவில் வந்தாலும் நடுவிலே போயிடலாம். உங்களை பகைச்சால் பகையாளியாக கூட போயிடலாம். உங்களை வெறுத்தால் வெறுக்கிற அளவை கூட போயிடலாம். ஆனால் நீங்கள் அப்படி போவதே இல்லை. நீங்கள் நன்றாயிருப்பீர்கள். நம்புறீங்களா நீங்கள்? ஆமாம், நீடித்த ஆயுசு நாட்கள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். பின்வரும் சந்ததிகள் இருக்கும். அதை தான் தாவீது சொன்னான். நீ சொன்னலையா, அந்த பெண்களுக்கு முன்பதாக நான் மகிமைப்படுவேன். அவங்களுக்கெல்லாம் பின்னாடி புரிஞ்சிருக்கும். தாவீது சொன்னது இதுதான்ப்பா. தாவீது தன் இருதயத்தை தேவன் முன்பதாக திறந்தான். தேவனுடைய இருதயம் எதிர்பார்க்கிற மாதிரி தாவீது அன்பு கூர்ந்தான். அதனால் அவன் கெட்டு போயிட்டானா, அழிஞ்சு போயிட்டானா, ஐயோ வாழ்க்கையை போயிடுச்சு அவனுக்குன்னு சொன்னான். இல்லை, God built the family of David. தாவீதின் வம்சத்தை தேவன் கட்டி எழுப்பினார். அதே போல் உங்கள் வம்சத்தையும் தேவன் என்ன பண்ணுவார்? கட்டி எழுப்புவார். எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். அடுத்த வாரம் தொடரலாம். ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான அருமையான நல்ல காலை வேலைக்காக வார்த்தைகளுக்காக சத்தியத்திற்காக நன்றி சொல்லுவோம். எங்களுக்கு தெரிந்த விதத்தில் காட்டுகிற அன்பு அல்ல, உம்முடைய இருதயம், உம்முடைய உள்ளம் எதிர்பார்க்கிற அந்த அன்பை வெளிப்படுத்த, அதை காண்பிக்க எங்களுக்கு தாவீதை போல உள்ளத்தை கர்த்தர் தருவீராக. எங்களுக்கு உம்மிடத்தில் நீ எதிர்பார்க்கிற அன்பை வெளிப்படுத்த முடியாமல் சவாலாயிருக்கிற உறவுகளை
காரியங்களை கர்த்தர் இது அறிந்திருக்கிறேன். தேவரீர் அவைகளை நாங்கள் சரியான விதத்தில் கையாண்டு உம்முடைய உள்ளம் இருதயம் எதிர்பார்க்கிற அந்த முழுமையான அன்பை ஒவ்வொரு நாளும் காண்பிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உலகத்தை காட்டிலும், உலக உறவுகளை காட்டிலும் தேவரீர் நீர் எங்களை தாயின் கர்ப்பத்தில் இருந்த போதே நீர் எங்களை கண்டவர். ஓசியா 11 சொன்னது போல எங்கள் கைகளை நடக்க பழக்கினவர். வாலிபனா இருந்த போது எங்களை நேசித்தவர். இன்றைக்கும் எங்களை நேசிக்கிறவர், என்றென்றைக்கும் எங்களை நேசிக்கிறவர். எங்களை மறவாதவர், எங்களை மாறாதவர் நீர். ஒவ்வொரு இக்கட்டான நேரத்திலும் நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவன் நீர். எல்லா சவாலான சூழ்நிலைகளிலும் நீர் எங்களுக்கு அடைக்கலமான தேவன் நீர். எங்கள் பெலனாகிய கர்த்தர் நீர். எங்கள் வாழ்க்கையின் பெலன் நீர். உம்மை அன்பு கூறுகிறோம். இருதயம் எதிர்பார்க்கிற அந்த முழுமையான அன்பை தருவதற்கு சவாலாய் தடையாய் இருக்கிற உறவுகளை கர்த்தர் நீர் சீர் பொருந்த பண்ணுவீராக. உறவுகள் தேவரீர் உறவுகளால் உம்மீது காண்பிக்கிற அந்த அன்பு ஒரு நாளும் குறைந்து போகாதபடிக்கு உண்மையில ஒவ்வொரு நாளும் அன்பு கூற, அன்பு அதிகரிக்க, அன்பை வெளிப்படுத்த நீர் உதவி செய்ய. Let love on you, let's flow like a river. ஆறை போல உம்மீது இருக்கிற அன்பு ஒவ்வொரு நாளும் பாய்ந்து ஓடட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்மை நேசிக்க அன்பு கூற அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ நீர் உதவி செய்கிறார். கூடி வந்திருக்கிற பார்த்த கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் அப்படிப்பட்ட தெளிவையும் ஞானத்தையும் கர்த்தர் நீர் தருகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட உள்ளத்தை கர்த்தர் நீர் வைக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். கிருபை சமாதானம் பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும். பாதுகாப்பு கிருபைகள் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை தாங்கி வழி நடத்தட்டும். ஒரு மறுமை ரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். God bless you. மீண்டும் உங்களை நான் இன்று மாலை 6:30 மணிக்கு மாலை ஆராதனையில் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.